அனைவரு டேரன் நான் உங்களா அண்ட் வெல்கம் பேக் டு சேனல்டா. ஸோ நீங்கள் பிஎல் ஃபேன் இல்லைனா தயவு செஞ்சு இந்த வீடியோ விட்டு வெளியே போயிடுங்க. இது உங்களுக்கான வீடியோ கிடையாது. ஓகேடா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்துட்டு டேக்குக்கான ஒரு வஞ்சத்தண்டை பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வஞ்சத்தோட பேர் என்னென்னா ஹிஸ் பனிஷ்மெண்ட். ஸோ இது கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதை பற்றி எந்த கேள்வியும் வரக்கூடாது. இது எப்படி இருக்கோ அது அப்படி தான் ஸ்டோரி. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் ரொமான்ஸ்லாம் பிடிக்காது அண்ட் கொஞ்சம் டார்க்கான வைப்பே பிடிக்காது அப்படி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே சொல்லிட்டேன், இட்ஸ் அ வார்னிங், இட்ஸ் அ மெயின் வார்னிங். நான் இங்கேயே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டோரி பார்த்துட்டு என்கா ஜங்குக்கு இப்படி பண்ணார், என்கா தேக வந்து ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படிலாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இட்ஸ் அ ஸ்டோரி தேட்ஸ் இட். ஓகே ஓகேடா. அண்ட் இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்ஸ்க்காண்டி நான் எதிர்பார்த்துட்ருப்பேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் லைக் டு ட்ரீம் வேர்ல்ட். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் ஒரு காலேஜ் காரிடாரில் ஒரு பையன் அப்படி நடந்து போயிட்டுருக்கான். கையில் 2-3 புக்கு. எதை பற்றியுமே கேர் பண்ணிக்காம அவன் பாட்டுக்கு பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கான். பார்க்கவே க்யூட்டு டைனியாக கண்ணாடிலாம் போட்டுட்டு செம்ம அழகாக இருக்கான். அவன் பாட்டுக்கு அப்படி நடந்து போயிட்டே இருக்க அங்கே இருந்த எல்லாரும் அவனை தான் கிண்டல் அடிச்சுட்டே இருக்காங்க. இருந்தாலும் ஃபேஸில் ஒரு சின்ன ஸ்மைல் வச்சுட்டு அந்த பையன் அப்படி நடந்து போயிட்டே இருக்கான். அப்போ கரெக்டாக அவன் முன்னாடி ஒரு பையன் வந்து நின்றுட்டு, ஹே தேங்க, எங்கே போகிற? நீ பார்க்கவே ரொம்ப மார்க்கமாக இருக்கே. இல்லை அது நான் போகணும். எங்கே போகிறேன்? இங்கே நெல்ல. அது நான் போகணும். ஏய் இங்கே பாரு. டே ஐயோ ஏட்டானோ, உனக்கு எவ்வளோ தைரியம்? என்னை மிதிக்கிறியா? எங்கள் அப்பா யாருன்னு தெரியும்ல. டேய் வாய மூடுறா, இல்லைன்னு வையன் வாயிலே மிதிப்பேன். அவ்வளோ தைரியமாச்சா அவங்களுக்கெல்லாம்? இருடி பார்த்துக்கிறேன். இங்கே பாருடா, இதோட விட்டேன்னு சந்தோஷப்படு, இல்லைன்னு வைக்கேன் மொவனை அப்படின்னு டானோ எங்கிற அந்த பையன் அங்கேருந்து ஓடியே போயிருப்பான். இப்போ டே தான், ஹே டானோ என்னடி இதெல்லாம் பாரு, எவ்வளோ ஓடி வந்தியா நீ அப்படின்னு கர்ச்சப் எடுத்து டே தான் டானோக்கு தொடச்சி விட்டுட்டு இருக்க. டானோ டே பின்னாடி இருந்து, ஹேடியா இது என்னது, எங்கே போயிட்டு வந்த நீ? எங்கேயும் போலையே, புக் எடுத்துகிட்டு காரிடாரில் நடந்தேன். காரிடாரில் நடந்துட்டு இருந்தியா? அப்போ இங்கே இருக்க ஏதோ பாடோட வேலை தான் இது அப்படின்னு அந்த பேப்பரை கசக்கிட்டே சுற்றி முற்றி பார்க்க ஒரு பையன் அப்படியே போய் பதுங்கிட்டு இருக்கான். நீங்க வா. இல்லை நான் வரமாட்டேன். இங்கே வான்னேன். இல்லை முடியாது, நீ வரலண்ணா நான் வருவேன் அப்படின்னு டானு குடுக்குன்னு ஓடி போய் அந்த பையனை தான் அப்படியே பிடிச்சி மண்டன்னு அடிக்கிறா. அந்த பையன் தான் டேக்கு பின்னாடி அசிங்கமாக எழுதி ஒட்டியிருப்பான். ஸோ இது டானு கண்டுபிடிச்சிட்டு செம்மையாக போட்டு மொத்திட்டு இருக்கா. எவ்வளோ தைரியம், அவன் பார்க்க அம்மாஞ்சியாக இருந்தா எல்லாரும் அவனை யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு அடித்து பொழந்துட்டு இருக்க அந்த பையன் அம்மா அப்பான்னு கத்திட்டு இருக்கான். இப்போ டே தான், ஹே டானோ போதும் வேணாம் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கான். பட் ஒன்றுமே நடக்கலை. இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டினா டானும் டேவும் தான் கிளாஸில் உட்காந்துட்டு இருக்காங்க. கிளாஸ்லாம் முடிஞ்சிடுச்சு, கிட்டத்தட்ட எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. டானோ ஏன்டி இதெல்லாம் பண்ணுற, உனக்கு எதுக்கு இதெல்லாம்? உன்ன மாதிரி யாருக்கு என்னன்ட்டு கண்டும் காணாத மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாதுடே, புரியுதா? சரிடி விடு. டே உனக்கு ஏன் கோவமே வரமாட்டேங்குது? எனக்கு புரியல, கோவம் வருதா இல்லை இல்லாத மாதிரி நடிக்கிறியா? எனக்கு என் கூடலாம் சின்ன வயசில் யாருமே பேசக்கூட மாட்டாங்க. ஆனால் இவங்க என்னை கிண்டல் பண்ணுறதுக்காக என் கூட பேசுகிறாங்களே, அதே எனக்கு சந்தோஷம்தான். சிரிக்காதடா கர்ரி பையா, இங்கே பாரு. என்னடி? ஐயோ உன்னை வச்சுக்கிட்டு அப்படின்னு டானா தான் வந்து ஃபீல் பண்ணிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. டேயாங் சொல்லுடி. இப்படியே இருக்காதடா குழந்தையாட்டம். இப்படியே இருந்தால் எல்லாரும் உன்னை யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. தேவாங் பண்ணிக்கிட்டோம் விடு, நீ அதை பற்றி கவலைப்படாத. ஹே போடா அப்படின்ட்டு டானா தான் தள்ளி வந்து நிற்க. அவங்க எனக்கு தெரியல டானோ, அவங்க எல்லாரும் என்னை கிண்டல் அடிக்கிறாங்க. என்னை அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு என்ன பிடிக்கல. ஆனால் எனக்கு என்னவோ அவங்களெல்லாம் வெறுக்கவே தோணலடி. எல்லாரையும் ஒரு விதத்தில் அவங்க தப்பை ரியலைஸ் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு டே க்யூட்டாக சொல்ல டானோக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. போடா அப்படின்னு அவள் பேக்கை தூக்கி மாட்டிட்டு விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிச்சாரா. டே அதே இடத்துல லைட்டாக சிரிச்சுட்டு அவனும் பேக் எடுத்துட்டு பின்னாடியே நடந்து வந்துட்டு இருக்கான். அந்த காரிடாரில் இப்போ டானோ டக்குன்னு ஸ்டெப்ஸில் இறங்கி போயிருப்பான். தேவும் கீழே இறங்கிட்டு இருக்கும்போது ஒரு கிளாஸ் ரூம் வாசலில் சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டு? ஐயோ இல்லை வேணாம் அப்படின்னு அவன் போக ட்ரை பண்ணாலும் இல்லை யாரோ இருக்காங்க அப்படின்னு பக்கத்தில் போனால் சட்டுன்னு யாரோ ஒன்று பிடிச்சி கிளாஸ் ரூம்குள்ளே இழுத்து போடுறாங்க. டே அப்படியே கீழே விழுந்துட்டு பார்க்குறான். அங்கே ஒரு 3 பசங்க அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. ஒருத்தன் டே காலை பிடிச்சி அப்படியே தட்டி எலும்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இன்னொருத்தன் அப்படியே சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கான். ஒருத்தன் மட்டும் சைலண்டாக முக்கில் உட்காந்துட்டு இருக்கான். இந்த மாதிரி 3 பேரும் ஒவ்வொரு ரகமாக இருக்கானுங்க. ஏய் இங்கே பாரு, சீனியர் அது
எதுக்கு சீனியர் என்னை இங்கே கூட்டிட்டு வந்தீங்க? ஏய் இங்கே பாருடா உன்னதான் அப்படின்ட்டு இங்கே இந்த பர்சன் சொடக்கு போட்டு தேவங்க பார்க்க வைக்கிறாங்க. தேவங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கான். என்ன சீனியர் வேணும்? நான் என்ன சீனியர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல இப்போ ஆப்போசிட்டில் இருந்தது ஜேகே தான். ஸோ ஜங்குக் அப்படியே அவனை பார்த்துட்டு இந்தா இது புடி. சீனியர் என்னது இது? ஆ லவ் லெட்டர் பார்த்தா தெரியல சீனியர். லவ் லெட்டரா? வேணாம் சீனியர். ஏய் உனக்கு நினச்சியா? இது உனக்கு இல்லை டேனோக்கு. மரியாதையை கொண்டு போய் கொடுக்குற வேலையை பார்க்குறேன். இல்லை அது இதுன்னு வையன் பொல்ல உடச்சிருவேன். சீனியர் சீனியர் கொடுக்குறேன். ஆனால் டேனுக்கு இதெல்லாம் பிடிக்காது சீனியர். பிடிக்காதா? ஆ அவன் மூஞ்சிலே வந்து எரிஞ்சாலும் பரவாயில்ல கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக் தான் அந்த லெட்டர் அப்படி கையில் குத்தி போடா அப்படின்னு சொல்ல டேயும் அப்படியே பயந்துட்டே இருக்கான். என்ன சீனி கண்ணாடி? ஓ அது வேறையா அப்படின்னு டிஃப்ளிக்ஸு அந்த கண்ணாடி எடுறா. ஆமாமே எடுத்தா போச்சு அப்படின்னு எடுத்து ஜங்குக் கையில் தான் கொடுக்குறான். இப்போ ஜங்குக் அப்படியே இங்கே பாரு சீனியர் இந்த லெட்டரு பத்திரமா டேனோ கிட்ட போய் சேர்ந்துருக்கணும். இல்லைன்னு வையன் ஒன்றை மேலே பரலோகம் அனுப்பிடுவேன். சீனியர் இல்லை நான் கொடுத்துடுவேன். கண்ணாடி மட்டும் ஆ ரொம்ப என் டேனோ கூட உரசிட்டேலாம் வந்துடல அதனால அப்படின்னு கண்ணாடியை ரெண்டாக உடச்சிட்றான். அப்படியே பாவமாக பார்க்குறான். என்ன ஒரு கண்ணாடி வாங்குறது கூட காசு இல்லையா என்ன? அது சீனியா எனக்கு தெரியும் உன்னை பற்றி எல்லாமே தெரியும் கிளம்பு அப்படின்னு தட்டி அனுப்பி விட்டாரானுங்க. இங்கே டே தான் குடுகுடுன்னு மெதுவாக வெளியே வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹேய் அவன் மூஞ்ச பற்றியடா. ஆமாடா சரியான புத்தக புள்ளுடா அவன் அப்படின்னு மாற்றி கிண்டல் அடிச்சிட்டு இருக்க. டே மாமே யுங்கி ஏன்டா இவ்வளோ அமைதியாக இருக்க? தான் பேசுடா. இங்கே பாருங்கடா நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியா தப்பு புரியுதா? அதை புரிஞ்சு நடத்துக்கோங்க. தேவையில்லாத வேலை பண்ணாதீங்க புரியுதா அப்படின்னு யுங்கி தத்துவம் சொல்ல டே பேரடா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு ஃபிலிக்ஸ் தான் மண்டையை சுரிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்போ கரெக்டாக ஒரு கால் வருது யுங்கிக்கு. யுங்கி இப்படியே கால் அட்டன் பண்ணும்போது ஜங்குக்கை பார்த்து அப்பாடா அப்படின்னு சொல்ல நான் இல்லைன்னு சொல்ல அப்படின்னு ஜங்குக் சேக காணிக்கிறான். ஸோ யுங்கியும் அப்படியே கால் அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்கப்பா. சரிப்பா பண்ணிடுறேன்ப்பா. இல்லைப்பா அவன் இங்கே இல்லைப்பா. இப்போ ஃபோனில் தான் அவன் அங்கே இல்லைன்னு எனக்கு தெரியும் ஸ்பீக்கரில் போடு அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு கேட்குது. ஸோ இவங்க எப்படியே ஸ்பீக்கரில் போட்டா அந்த நாய் ஒருத்தன் பக்கத்தில் இருக்கான்ல அவங்ககிட்ட நல்லா கேட்க சொல்லு. இந்த மாதிரி உருப்பிடாமல் பொண்ணுக்கு பின்னாடி சுற்றிட்டு இருந்தா சல்லி பேச கிடையாதான் ஒழுங்காக வந்து வேலையை பார்க்கணுமான்னு சொல்லு. இல்லைன்னு வையன் அவ்வளோதான் தெருவில் பிச்சை எடுக்க வேண்டியதான். என்னது பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கண்ட மணிக்கு ஜங்குக்கு தான் ஏசிட்டு இருக்காரு. ஸோ இவங்கியும் ஜங்குக்கும் பிரதர்ஸ்டா. ஸோ இப்போது ஜங்குக்கோட அப்பா தான் செம்மையாக ஏசிட்டு இருக்காரு. இவங்க ஃபிலிக்ஸும் அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க. ஜங்குக்கு இங்கே செம்ம கடுப்பாயிடுது. அப்படியே பார்த்துட்டு அப்படியே இவங்க பக்கத்தில் வந்து காலை கட் பண்ணிடுறான். ஏய் என்னடா பண்ணுற? அப்பாவுக்கு தெரிஞ்சுனா என்ன ஆகும் தெரியும்ல. ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணு. ஸ்விட்ச் ஆஃப் ஆகிட்டுன்னு சொல்லிடலாம் அப்படின்னு ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி இவங்க கையில் கொடுத்துட்டு போயிடுறான். இவங்கையும் பெருசாக எடுத்துக்காம பேண்ட் பாக்கெட்டில் வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போய் உட்காந்துக்கிறான். இப்போது டேக்கை தான் காணிக்கிறாங்க. அவன் ஹேர் ஸ்டைல்லாம் சரி பண்ணிட்டு குனிஞ்ச தலை நிமிராமல் வந்துட்டு இருக்கான். இங்கே டேனும் எவ்வளோ நேரம் டே உனக்காண்டி எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது வா அப்படின்னு கையை பிடிச்சி எழுதுக்கும்போது தான் தியாங் என்னாச்சு உன் கண்ணாடி எங்க அப்படின்னு ஃபேஸ்லாம் தூக்கி பார்க்குறான். அது ஒன்றும் இல்லை டேனோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தியாங் என்னாச்சு சொல்ல புரியா இல்லையா? டேனோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு தேதான் பொறுமையாக சொல்கிறான். நீ சொன்னால் கேட்க மாட்டேன். இது என்னது கையில் லெட்டர்? அது டேனோ இது உனக்கு தான். எனக்கா? யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை ஓப்பன் பண்ணி கீழே தான் பார்க்க பை ஜங்குக்னு போட்டிருக்கு. அதுவும் ஜியான் ஜங்குக்னு அடி லிப்ஸோட சிம்பிள்ஸோட போட்டிருக்கு. இந்த லெட்டரை அவன் தானே தந்தான் ஜியான். அது இங்கே பாரு ஜியான் நல்லவர் தானே. இங்கே பாரு தேவன் அது நீ சொல்லணும்னு அவசியம் கிடையாது. மை லைஃப் மை ரூல்ஸ் ஓகே அப்படின்ட்டு டேனோ தான் அந்த லெட்டரை வாங்கிட்டு அப்படி குடுக்குடுன்னு நடந்து போகிறா. ஐயோ இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்கிறது? இப்போ நான் என்ன பண்ணுறது டே எதையும் யோசி அப்படின்னு டே தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கான். இங்கே டேனோ காட்டினா அப்படியே குடுன்னு வந்துட்டு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. இங்கே ஜங்குக் தான் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனில் டேபிள் ஏறி உட்காந்துட்டு இருப்பான். டேனோ வந்தோன்னே அப்படியே கீழே இறங்கி நிற்க டேனோ வந்து அந்த டேபிளே டப்புன்னு அடிக்கிறா. இது என்னது? பார்த்தா தெரியல லவ் லெட்டரா? உன்ன மாதிரி ஒரு பர்சன் கிட்டேருந்து நான் எப்படி லவ் லெட்டர் வாங்குவேன்னு நீ நினச்சேன்? முதல்ல அதை சொல்ல அப்படின்னு டேனோ கேட்க ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அவன் ஃபேஸில் இருந்த ஸ்மைலு அப்படியே ஃபேட் ஆயிடுது. இங்கே பாரு இதுக்கு மேலே தேவங்க ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு இந்த மாதிரி லெட்டர் தருது அதுக்கப்புறமா என் பின்னாடி சீப்பாக சுற்றுறது இந்த மாதிரிலாம் வேலை வச்சுக்கிட்டேன்னு வைங்க அவ்வளோதான் ஜங்குக். தட்ஸ் யுவர் லாஸ்ட் டே. நான் என் லைஃப்பில் உன்னை பார்க்குறதா இருக்கும். ஒன்றும் பண்ண மாட்டேன்.
நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை 4 துண்டாக கிழிச்சு அப்படியே ஜங்கு கூட மூஞ்சிலே தூக்கி விட்டு எறிகிறா. ஜங்குக்கு செம்ம காண்டாகுது. அப்போ ஜங்குக், ஏய் ஜங்குக் அடங்கிரு, ஓகே? இருக்க முடியாதுன்னு சொன்னா இருக்க முடியாதுன்னு சொல்லுவியா? ப்ரோ இது என்னோட லைஃப் ப்ரோ, பிரதர் அடங்கிருங்க அப்படின்னு டானும் ஓவராக பேசிகிட்டே இருக்கா. இங்கே ஜங்குக்கு செம்ம காண்டாயிட்டே இருக்கு. இப்போ டே தான் டக்கு டக்குன்னு உள்ளே ஓடி வந்துட்டு, சீனியா சாரி சீனியா, ஹே டானு வாடி, எதுக்கிட்டே வம்பு பண்ணிருக்க, வா டானு வா, சார் கூட வராரு வா அப்படின்னு இழுத்துட்டே இருக்கா. இங்கே டானு அப்படியே ஜங்குக்க வண்டையே ஏசிட்டு இருக்கா. இங்கே பாருட்டே, உனக்காண்டி தான் நான் அவனை ஏசுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஜங்குக்கு அப்படியே முறைச்சிட்டே பார்த்துட்டு இருக்கான். டே அப்படியே டானோ பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போயிட. டே மச்சான், போயும் அந்த புத்தக புழுக்காண்டி என்ன திட்டுறாடாவா? எவ்வளோ தைரியம், எவ்வளோ தைரியம்டா அவளுக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அவன் தானே அப்படின்னு டே மேலே செம்ம காண்டாயிட்டு இருக்கான். நீ மச்சான், அவன் தான் ஏதோ உசுப்பேத்தி கொண்டு விட்டுருப்பான்னு நினைக்கிறேன். நீல லெட்டரில் எல்லாம் கரெக்டாக தாண்டா இருந்துச்சு. அந்த பிள்ளை இன்னும் இல்லைன்னா அதுக்கு காரணம் அவன் தான்டா அப்படின்னு ஃபிளிக்ஸ் வேற ஏற்றி விட. இவங்க தான் அப்படியே பிடிச்சி பின்னாடி இழுத்து, தேவையில்லாத பேசாத, அவன் சரி காண்டாயிடுவான், அமைதியாரு அப்படின்னு சொல்ல. ஃபிளிக்ஸ் இதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கல. இப்போ கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆக அந்த கிளாஸ் ரூம்குள்ளே ஒரு சார் தான் வராரு. என்ன கும்பலாக வெளியே போகிறானுங்க, இது கிளாஸ் ரூமா இல்லை கிளப்பா அப்படின்ட்டு உள்ளே வந்து பார்த்தா அங்கே 2-3 பேப்பர்ஸ் பீசஸ்லாம் இருக்குது. ஸோ அதை எடுத்து அந்த சார் அப்படியே பார்த்துட்ருக்காரு. அதில் பை ஜியான் ஜங்குக்குன்னு போட்டோன்னே ஒரு ஸ்மிக்கோடு எடுத்து அந்த பேப்பரை தூக்கி அவரோட ஜாக்கெட்டில் தான் வச்சுக்கிறாரு. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு கோட் பாக்கெட்டில் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே அப்படியே காட்டினா டே தான் அடி டானோ கூட வந்துட்டுருக்க. டானோ பேசவே இல்லை. கார்லேருந்து இறங்கிட்டு 2 பேரும் அமைதியாக வந்துட்டுருக்காங்க. என்னடா இப்போ எதுக்கு அமைதியாகவே வர, எதான் பேசு. இல்லை டானோ நீ கோவமாக ஆமாம், நான் கோவமாக இருந்தால் இவர் பேச மாட்டார். ஏன் தேவங்க இப்படி உயிரை வாங்குற? நான் என்ன பண்ணேன்? ஆமாம் இந்த மாதிரி மூஞ்ச வச்சுட்டே இரு. உனக்கு எதாவது ஆச்சுன்னு வைங்க, அன்னையோட நீ என் கையில் செத்த தேவம் போடா அப்படின்னு டானு தான் அங்கேருந்து கோச்சிக்கிட்டு போக டே அப்படியே சிரிச்சிட்டு பின்னாடி போயிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக காரிடோரில் ஒரு பொண்ணு டேயோட கையை பிடிச்சி நிறுத்துது. என்ன வேணும்? அது உன்னை சார் கூப்பிட்டாரு, போய் பாரு ஸ்டாஃப் ரூமில் அப்படின்னு அங்கேருந்து போயிடுறா. இப்போ டே தான் நேராக போயிட்டு அந்த சாரை தான் மீட் பண்ணுறான். எஸ்கியூஸ் மீ சார். வாட்டே உள்ளவா, உட்கார். எதுக்கு சார், என்னாச்சு? எதாவது நோட்ஸ்? அதெல்லாம் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. நான் எதான் லோ மார்க்ஸ்? அதுவும் ஒன்றும் இல்லைப்பா. இங்கே பாரு இந்த லெட்டர், இது சொல்லுப்பா, இது உனக்கு தெரியும்ல நேற்றுக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் கேட்குறாரு. ஸோ தேங்கும் மறைக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையுமே சொல்லிடுறான். அவரும் இதான் நடந்துச்சா? ஆமாம் சார். அப்போது அவன் தினமும் உன்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான் லவ் லெட்டர் கொடுக்க சொல்லி. ஆமாம் சார். அது டானுக்கும் பிடிக்கல. ஆமாம் சார். ஆனால் ஜங்குக் சீனியர் நல்லவர் தான். அவர் டானுவை லவ் பண்ணுறாரு ரொம்ப, அதனால தான் இதெல்லாம் கொடுத்தாரு, மற்றபடி ஒன்றும் இல்லை சார். இப்போ எதுக்கிட்டேன் நீ அவனுக்கு போய் வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? அவன் சரியான பொறுக்கி. அந்த நாதரியை பற்றி ஊருக்கே தெரியும். டானோ மாதிரி ஒரு நல்ல பொண்ணெல்லாம் அவள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல டேவங்க அப்படியே தலையை குனிஞ்சு உட்காந்துக்கிறான். இங்கே பார்த்தேன், இதுக்கு மேலே அவன் தான் பண்ணானா நீ என்கிட்ட சொல்லணும். நானாக கண்டுபிடிச்சேன்னா உனக்கும் பனிஷ்மெண்ட் சிவியராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தேவங்க வான் பண்ணி அனுப்பி விட்டுறாரு. அப்படியே ஸ்டாஃப் ரூம்லேருந்து வெளியே வரும்போது ஒரு பர்சன் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, ஃபிலிக்ஸ் தான். ஆடா பாருடா, இவன் என்ன இங்கேருந்து வரான்? எதாவது நோட்ஸ் அங்கே போயிருப்பான், அவனுக்கும் இவனுக்கும் வேறு வேலையே இல்லைல்ல அப்படின்னு அவன் பாட்டுக்கு லாலிபப்பை சப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டே இருக்கான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் சீனில் காணிச்சா ஜேகே தான் செம்ம கண்டா பிரின்சிபல் ரூமில் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ பிரின்சிபல் டேபிள் அப்படி தட்டிட்டு, வாட்ஸ் திஸ் ஜங்குக், உங்கள் அப்பா இதுக்கு தான் அனுப்புனாரா? உன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணட்டுமா என்ன? சாரி சார், இனிமேல் இது நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். எத்தனை தடவை ஜங்குக்? உன் அண்ணன் எங்க அப்படின்னு யுங்கி தான் கூப்பிடுறாரு. சாரி சார், இதுக்கு மேலே இது நடக்காது, ப்ராமிஸ். இங்கே பாரு யுங்கி, உன் மூஞ்சுக்காண்டி மட்டும்தான் இவனெல்லாம் விட்டு வச்சுட்ருக்கேன், இல்லைனா எப்பவும் பிளாக் மார்க் குத்தி அனுப்பியிருப்பேன் படிக்கவே வேணாம் அப்படின்ட்டு. உன் அப்பா இந்த காலேஜுக்கு டொனேஷன் பண்ணிகிட்ருக்காரு, அந்த ஒரே காரணத்துக்காண்டி ரொம்ப ஆடக்கூடாது, புரியுதா ஜியான் அப்படின்னு ஜங்குக்கு போட்டு செம்மையாக திட்டிட்டு இருக்காரு. இங்கே ஜங்குக்கு செம்ம காண்டாகுது, ஒன்றுமே பேச முடியல, அப்படியே தலை குனிஞ்சு உட்காந்துட்டு இருக்கான். அந்த லெட்டர் இப்படி வெறிக்க பார்த்துட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நேரம் ஸ்கிப் ஆக பார்க்கிங் லாட்டில் தான் ஜங்குக்கு அப்படியே சிகரெட் எடுத்துட்டு அப்படியே இழுத்து அப்படியே விட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஃபிலிக்ஸ், ஏய் ஒன்னே யாரடா மாமன் கம்ப்ளைண்ட் பண்ணுது, அந்த அளவுக்கு யாருக்கு தைரியம் தெரிலடா, மாட்டினான்னு வையன் அவனை செத்தான் என்கிட்ட அப்படின்னு ஜங்குக்கு செம்ம காண்டாயிட்டு இருக்கான். இவங்க அப்படியே ஃபிலிக்ஸ் இதோட நிறுத்திடு, வேற எதுவும் பேசாத. இருடா நீ வேற எப்போ பார்த்தாலும் வந்துட்டே இருக்க வேண்டியது. டே மச்சான், இன்னைக்கு காலைல அந்த புத்துக்குப்புழு இருக்கான்ல, அதான்டா அவன். யாருடா? அதான்டா இந்த டேனை கூடயே சுற்றுவானே.
இரு அந்த கிம்தே அவங்க. ஆமாடா, அவன் தான்டா கடைசியா அந்த சாரை போய் மீட் பண்ணான். அந்த சாருக்கு வேற நம்ம மேலே ஒரு இது இருக்குல்ல. ம் அவன் தான் போட்டு கொடுத்தத வேற நான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை இந்த புதுகுப்புளு போய் சொல்லி கொடுத்துட்டானா என்ன அப்படின்னு ஃபிலிக்ஸ் கேட்க ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஜங்கு கண்ணெல்லாம் அப்படியே வெறியாயிட்டு இருக்கு. இங்கே இவங்கி தான் வாய் முடுன்னு சொன்னேன், ஒருத்த வாய் முடுறா அப்படின்னு இவங்க கெட்ட வார்த்தை போட ஃபிலிக்ஸ் அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே டானோ தான் அப்படியே கொண்டு வந்துட்டே ஒரு இடத்துல இறக்கி விடுறா. டே பார்த்து வந்துடுவல்ல? வந்துடுறேன் டானோ, வீட்டுக்கு பத்திரமா வந்துரு அண்ட் கால் பண்ணு, மறந்துடாத அப்படின்னு ஒரு புக் ஷாப் முன்னாடி தான் இறக்கி விட்டுட்டு, இதெல்லாம் உனக்கு தேவையாடா, ஏன்டா இப்படிலாம் பண்ணுற? இல்லடி, உனக்கு தான் தெரியும்ல என் கூட இப்போ யாருமே நல்லா யாருக்குமே தேவையில்ல டானோ. சூன் இதெல்லாம் சரியாயிடும் சரியா, நீ கவலைப்படாத. நான் ஷாப்பை விட்டு கிளம்பும்போது உனக்கு வழக்கம் போல் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு டே தான் அந்த கான்வர்சேஷன் அப்படியே ஓவர் பண்ணிட்டு கடைக்குள்ளே போயிடுறான். இப்போ டானுங்க அப்படியே டாட்டா காணிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பா. டே போயிட்டு அழகாக அவன் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஒரு பர்சன் கரெக்டாக சொன்ன வேலை சொன்ன மாதிரி நடக்கணும், இல்லைன்னு வைங்களேன், சரி பாஸ் பண்ணிடலாம் பாஸ் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் டே அவன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவன் ரோட்டில் தான் அப்படியே வந்து பார்க்குறான் சுற்றி முற்றி. ஸோ ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. டேக் ஒரு மாதிரி இருக்குது, பட் இருந்தாலும் அப்படியே நடந்துட்டு இருக்கான். அவன் ஃபோனை அவன் பேக்லேருந்து எடுக்கும்போது கரெக்டாக ஒரு காரில் கொண்டு வந்து அவனை கிட்னாப் பண்ணிட்டு போகிறாங்க. டே அப்படியே பிடிச்சி உள்ள தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. டே செம்மையாக கதறிட்டு இருக்கான். யார் நீங்களாம், என்ன வேணும் சார், என்கிட்ட ஒன்றுமே இல்லை, எதுக்கு என்ன கத்துறீங்க அப்படின்னு கத்திட்டே இருக்கான். ஆனால் இந்த பக்கம் ஏய் வாய்முடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கானுங்க. டேக்கு பயமாக இருக்குது. இப்போ கரெக்டாக ஒரு கால் வர டே அப்படியே அந்த காலை அட்டன் பண்ணுறான். இப்போ அங்கேருந்து ஒரு பாடி கார்ட் தான், டேய் அவன் கையில் ஃபோன் வச்சிருக்காடா, ஒத்தா அதை வாங்குங்கடா அப்படின்னு சொல்ல அந்த பர்சனும் அப்படியே வாங்க வர டே அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். சார் என்னை விட்டுருங்க, நான் போகணும் வீட்டுக்கு போகணும், என்னை விடுங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லை சத்தியமா, நான் இருக்குது கூட கொடுத்துறேன், ஆனால் என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க ஃபோனை தூக்கி அப்படியே ரோட்லேயே எரிஞ்சிடறான். எரிஞ்சிட்டு ஏய் பாய்முடு அப்படின்னு கத்துறது மட்டும்தான் அப்படியே ஒய்யின்னு கேட்குது. இப்போ இந்த பக்கம் டானோ கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. டேய் கரடி பையா, கரடி என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ அப்படியே அந்த நைட் ட்ரெஸ்ஸோட ஒரு ஸ்லிப்பர் மட்டும் போட்டுட்டு அந்த குளிரில் அந்த ரோட்டில் அப்படியே இறங்கி குடுன்னு ஓடிட்டு இருக்கா. இப்போ வேகமாக வந்துட்டு டேயோட அந்த வேலை பார்க்குற கடைக்கே வந்துடுறா. அப்படியே சுற்றி முற்றி பார்க்க கொஞ்சம் தூரத்தில் டேயோட ஃபோன் இருக்குது. டானோ அந்த ஃபோன் எடுத்தா அதில் ஒரு மிஸ்டி கால் கிடக்கு. அதை பார்த்த உடனே டானோ செம்மையாக எழுதிட்டு இருக்கா. டே உன்னை நான் இப்போ எங்கேன்னு போயிட்டே தேடுவேன், எங்கடா போனேன், உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அங்கேயே பிளாங்கா அந்த ரோட்லேயே உட்காந்து செம்மையாக அழுதுறா. இப்போ இந்த பக்கம் டே காட்டினா ஒரு கிளப்பில் தான் தூக்கி போட்டு வச்சுருக்கானுங்க. டே செம்மையாக அழுதுட்டு இருக்கான். சார் எதுக்கு நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க, என்ன விடுங்க, நான் போகணும் சார், டானும் வெயிட் பண்ணுவா. போகலாம் தம்பி போகலாம், அவ்வளோ அவசரமா வீட்டுக்கு போகிறதுக்கு, அழாத போயிடலாம் அப்படின்னு அவன் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் அப்படி தொடக்கிறேன்னு பேரில் ஒரு மாதிரி தடவிட்டு இருக்கான். இங்கே டேக்கு செம்ம அழுகையாக வருது. அப்படியே ஒரு மாதிரி பின்னாடி போக அங்கே இருக்கவன் ஏய் எங்கடா பின்னாடி போகிற அப்படின்னு பிடிச்சி இழுக்க டேயோட ட்ரெஸ் கையோட வந்துடுது. டேக்கு ஒரு மாதிரி ஆயிட அப்படியே கவர் பண்ணிட்டு சுற்றி முற்றி பார்க்க சார் என்னை காப்பாற்றுங்க, ஜங்கு சீனியா காப்பாற்றுங்க சீனியா, இவங்கெல்லாம் என்ன கடத்திட்டு வந்து ஏதோ பண்ண பார்க்குறாங்க சீனியா, ப்ளீஸ் சீனியா காப்பாற்றுங்க சீனியா ப்ளீஸ் சீனியா காப்பாற்றுங்க சீனியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டே தான் செம்மையாக அழுதுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக் தான் உனக்கு இப்போ என்ன வேணும் தள்ளிப்போ சீனியா, நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன் ப்ளீஸ் சீனியா, இங்கே இருந்து மட்டும் காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரு மாதிரி அழுதுட்டே அவனை கவர் பண்ணிட்டு அப்படியே ஜங்குக்கே பார்த்து அழுதுட்டு இருக்கான். இப்போது அந்த கேங்ஸ்டர் தான் என்னடா என் பாஸ்கிட்டே போய் எழுதிட்டு இருக்க, அவர்கிட்ட எழுதா அவனை விட்டுருவாரா, பண்ண சொன்னதே அவர் தான் அப்படின்னு சொல்ல டே ஒரு மாதிரி ஷாக்கா ஜங்குக்கு அப்படியே பார்க்க எவ்வளோ தைரியம் தான் இன்னைக்கு நான் பிரின்சிபல் ரூம் வரைக்கும் போக வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணுறான். மனசுலேயே இவ்வளோத்தையும் நினச்சிட்டு அவன் பண்ண ஸ்மிர்க்கில் டேக்கு ஒன்றுமே புரியல. அந்த பவுட்ஃபுல்லான ஐஸ், அந்த டோயான அந்த ஐஸு, அதில் அவ்வளோ தண்ணி. அப்படியே ஜங்குக்க ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். சரி லெட்ஸ் மேக் எ டீல் அப்படின்னு ஜங்குக்கு எந்திக்கிறான். அந்த கேங்ஸ்டர்ஸ்லாம் அப்படியே டேயை சுற்றி நின்றுட்டு இருக்காங்க. இப்போ டேயும் ஜங்குக்கு அது மிடில் நின்றுட்டு இவன் ஃப்ரெஷ்ஷிப் பீஸு, யார் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல டேக்கு அப்படியே உடம்பெல்லாம் உதறல் எடுக்க ஆரம்பிச்சிருது. ஜங்குக் ஜங்குக்கா சீனியா வேணாம் ஜங்குக் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல அந்த பர்சன்ஸ் அப்படியே தலையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. ஸ்டெப்ஸ்ன்னு கூட பார்க்கல, பாவம் அந்த பிள்ளையா அப்படியே பிடிச்சி இழுக்கிறானுங்க. டே அப்படி கத்துறன்னு கத்திட்டு இருக்கான். என்ன விடுங்க எனக்கு பிடிக்கல, என்ன விடுங்க, நான் போகணும் என்ன விடுங்க
என்ன விடுங்க ப்ளீஸ், நான் போகணும் அப்படின்ட்டு அழுதுகிட்டே இருக்கா. ஏய் வாடா அப்படின்ட்டு இழுத்துட்டு போகிறாங்க. இப்போது ஜங்குக் தான் அப்படியே டேயே பார்க்குறான். டே அந்த பர்சன் ஹாஷாக இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். பாதி ஸ்டெப்ஸ் இழுத்துட்டு போயிருப்பான். இப்போ கரெக்டாக அப் ஃப்ளோருக்கு போகும்போது எடுத்து அப்படின்னு சொல்ல எல்லாரும் அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறானுங்க. பாஸ் கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டேன், அவனை விடுங்க அப்படின்னு சொல்ல டே அப்படியே உட்காந்துட்டே இருக்கான். அவன் ட்ரெஸ் எல்லாம் நல்லா கவர் பண்ணிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். இப்போ ஜங்குக்கு அப்படியே அந்த இடத்துக்கு வந்துட்டு அவனோட லாஸ்ட் பஃபை அப்படியே இன்ஹேல் பண்ணிவிட்டு காலாலே இப்படி போட்டு நசுக்கிட்டு போதை ரொம்ப தலைக்கேறிடுச்சு. அப்போ என்ன பண்ணும், ஆட்ரு பண்ணும் அப்படின்னு டேய அவன் பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். டேக்கு ஒன்றுமே புரியல. இந்த ஜங்குக் சீனியா சீனியா அழிக்குது, சீனியா அழிக்குது, சீனியா ப்ளீஸ் சீனியா விடுங்க சீனியா அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கான். எங்கள் ஜங்குக் நோ மர்சி ஒன்றுமே காட்டல, அப்படியே இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த கேங்ஸ்டர்ஸ் தான் அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு இருக்க. அப்போ அதுலேருந்து ஒரு பையன் என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ கரெக்டாக அந்த லீடர் வந்துட்டு ஏய் என்னடா என்னடா ஃபிகர் அவுட் பண்ணிட்டுருக்கீங்க? அதெல்லாம் இல்லை பாஸு, நச்சு ஃபிகரு போட்டுடலான்னு பார்த்தோம், எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. டேய் அவன் காது கேட்கலன்னு சந்தோஷப்படு. ஏன் பாஸ் ஏன் அப்படி சொல்கிறீங்க? பிரின்ஸிபல் ரூமில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கே அந்த பையனை இப்போ சிதைக்க போகிறான். நீ அவனை பற்றியே பின்னாடி தப்பாக பேசிகிட்டு இருக்க. உன்னையெல்லாம் என்ன பண்ணுவான், நிற்க வச்சு சுடுவான், அதுவும் அங்கே அப்படின்னு காணியை கீழே காட்டுறான். ஸோ அந்த பர்சனும் அப்படியே கவர் பண்ணிவிட்டு ஐயோ பாஸ் வாங்க பாஸ் முதல்ல இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிடுறானுங்க. இப்போது டேனாவை காட்டினா டேனா தான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறா. அப்படியே தெவங்க போய் நின்றுட்டுருக்கா. அவள் கண்ணெல்லாம் டியர்ஸ். போலீஸ் எல்லாம் பயந்து என்னமாச்சு என்னாச்சு ஏமா இப்படி வந்திருக்க அப்படின்னு ஒரு லேடி கான்ஸ்டபிள் கேட்க டேனா அப்படியே அழுதுட்டே என் ஃப்ரெண்டு கிட்னாப் பண்ணிட்டாங்க ஒரு 1 hour முன்னாடி, எனக்கு ஒன்றுமே புரியல, ப்ளீஸ் காப்பாற்றுங்க அப்படின்னு கீழே தப்புன்னு உட்காந்துக்கிறா. அந்த லேடி போலீஸும் அவளை தூக்கி அப்படியே உட்கார வச்சுட்டு இப்போ போலீஸ்லாம் அப்படி இப்படி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அம்மா இங்கே பாரு உன் ஃப்ரெண்டு நேம் என்ன? அவன் பேர் கெம்தேவ், காலேஜ் 2nd year படிக்கிறான். எப்பவும் புக் ஷாப்பில் வேலை பார்த்துட்டு அவன் கிளம்பிடுவான். இன்றைக்கி அப்படி கிளம்பிட்டு நான் ஃபோன் பண்ணேன். அப்போ ப்ளீஸ் அவனை காப்பாற்றுங்க சார், அவனை காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாளுக்கு போலீஸ் அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த பக்கம் சிசிடிவிலாம் பார்க்குறாங்க. அந்த வண்டி நம்பரை வச்சு வண்டி அப்படியே ட்ராக் பண்ணுறாங்க. அந்த வண்டி போன ரூட்டை எல்லோரும் அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. என்னாச்சு கண்டுபிடிச்சிட்டிங்களா, என்னாச்சு? இங்கே பாருமா பதட்டப்படாத. அந்த வண்டி போன ஏரியா வந்து மாஃபியா கிளப் ஹவுஸ், அதாவது மாஃபியாஸோட பர்சனல் மீட்டிங் ஏரியா. அந்த இடத்துக்கு நார்மல் பீப்புள் போகவே முடியாது. சார் என்ன சார் சொல்கிறீங்க? ஆனால் தேவங்க அங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போ அவன் சின்ன பையன் சார், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. எதுக்கு சார் அப்படின்னு டானா திக்கி திணறி கேட்டுட்ருக்கா. அவளால் பேசவே முடியல. இங்கே பாருமா, அங்கே போகிறதுக்கு பெர்மிஷன் வாங்கணும். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவசரப்படுத்தி ஒரு பெர்மிஷன் லெட்டர் மட்டும் மேலே இடத்துலேருந்து வாங்குகிறோம். அப்புறம் நம்ம போய் சும்மா செக்கிங் மட்டும் பண்ணலாம். ஆனால் அங்கே இருக்க மற்ற பொருள் எதையுமே நம்மளால் சீஸ் பண்ணவோ எதுவும் பண்ண முடியாது. சும்மா உள்ளே போய் பார்க்குற மாதிரி டே இருக்கானான்னு பார்த்து கூட்டிகிட்டு வந்துடலாம். ஓகே, அந்த ஏரியாலேயே, அதாவது அந்த ஃபாரஸ்ட்டை சுற்றி அந்த ஏரியாலேயே அந்த ஒரு பில்டிங் மட்டும்தான் இருக்குது. கிட்டத்தட்ட அது ரொம்ப நேரம் ஆகும். இங்கேருந்து போகிறதுக்கு மேக்ஸிமம் 1 hour ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டானோ கிட்ட சொல்ல, இப்போ அந்த பெர்மிஷன் லெட்டர் வரதுக்கே கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ டானு தான் இங்கே இப்படி ஒரு மாதிரி அழுதுகிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. போலீஸ்லாம் மற்ற எல்லாத்துக்கும் அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே காணிச்சா ஜங்குக்கு அப்படியே டேயை தரன்னு ஒரு ரூம்குள்ளே தான் அப்படியே இழுத்துட்டு வரான். டே ஜங்குக்கோட கையை பிடிச்சிட்டு இருக்கான். டேயோட முடியை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வந்து தொப்புன்னு தூக்கி பெட்டில் தான் போடுறான். தேவங்க அப்படியே அழுதுட்டே அப்படியே இந்திக்க ட்ரை பண்ணும்போது ஜங்குக் தான் ஃபோர்ஸாக அந்த கதவை இழுத்து சாத்துறான். பார்த்தியா உன் நிலமை எப்படி ஆயிடுச்சுன்னு? இப்போ நான் உன்னை என்ன பண்ணாலும் கேட்குறதுக்கு நாதி இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்க டே கண்ணிலேருந்து டியர்ஸாக வருது. டே அப்படியே பார்க்குறான் ஜங்குக்கே. சரி வீட்டுக்கு போகணும், சரி விடுங்க, நான் போகிறேன், நான் இனிமேல் இங்கே இருக்கக்கூட மாட்டேன், ப்ளீஸ் சரி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். போ, ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், உன்னை இதான் பண்ணலாமா அப்படின்ட்டு டபுளாக பேசுகிறான். எங்கிட்டே அங்கே ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே பின்னாடி போக ஜங்குக்கு அப்படியே அவன் காலை பிடிச்சி டப்புன்னு இழுக்கிறான். இப்படியே அப்படியே ஃபோர்ஸாக பெட்டில் விழுந்துட்டுருக்க. அப்படியே அவன் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுட்டு இப்போது ஜங்குக்கு தான் அப்படியே மேலே ஓவர் ஆகிட்டு அவங்களோட ஷர்ட்டை அப்படியே கிழிச்சு தூக்கிட்டு எறிகிறான். எப்படி இருக்க? இது வரைக்கும் பசங்களை ட்ரை பண்ணதில்லை, நீ தான் ஃபஸ்ட்டு பண்ணுவோமா? நீ பாட்டமா
கேள்விப்பட்டனே, அப்போ நான் சின்ன இருப்பேன் ஆ அப்படின்னு ஒரு மாதிரி டேயோட பேக்கில் தான் கையை வச்சு அமுக்குறான். டேக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போ டேயை ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த கிஸ் ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பண்ணிட்டு அவனோட ஹேண்ட்ஸ் தான் இடுப்புக்கு மேலே அப்படியே அந்த இடத்துல ஒரு மாதிரி விளையாடுது. தேவங்கால முடியல. தேவங்க அப்படியே தள்ளி தள்ளி விடுறான். அவனுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. சீனு சீனி வேணும் சீனி வேணும் சீனி விட்டுருங்க சீனி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்க. ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா, போத மாதிரி இருக்கு அப்படின்னு டேயோட நெக்கில் வந்து அப்படியே ஒரு மாதிரி பைட் பண்ணுறான். பண்ணிட்டு இப்போது டேயோட மவுத் எடுத்து அவனோட இதில் வச்சு செம்மையாக ஃபோர்ஸ் பண்ணுறான் டேயை. டேக்கு அருவருப்பாக இருக்குது. அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அப்படியே ஜங்குக்கோட தைசில் தான் செம்மையாக அடிக்கிறான். ஜங்குக்கு விடுற மாதிரி தெரியல. அவனுக்கு ஆசை தீர வரைக்கும் அப்படியே பண்ண வச்சுட்டு இப்போ டேயை பிடிச்சி ஓங்கி பெட்டில் தள்ளுறான். டேயோட கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரெட் ஆகிடுச்சு. ஜங்குக்கு ஸ்லாப் பண்ணியிருப்பான். ஸோ அதனால் அப்படியே லிப்ஸுக்கு கிட்ட இருந்து ஒரு மாதிரி பிஞ்சு ரத்தம்லாம் வருது. இப்போ டே தான் ஒரு மாதிரி முடியாமல் டேசி ஃபீலிங்கோடு இருக்கான். ஜங்குக்கு அப்படியே மேலே ஏறி உட்காந்துட்டு ஏய் கண்ணத்தர அப்படின்னு சப்புன்னு அடிக்கிறான். அவனுக்கு ஸ்கின்னே அப்படியே ஒரு மாதிரி ரெட்டிஷாக மாறிடுது. அவ்வளோ ரெட்டாக இருக்குது. இங்கே பாரு என்ன அப்படின்ட்டு டேயோட கீழே போயிட்டு ஜங்குக்கு தான் அப்படியே அவனோட பாட்டு எடுத்து உள்ளே வைக்கிறான். தேவங்கால சுத்தமாக முடியல. ஒரு மாதிரி அவன் பாடியை அப் பண்ணிட்டு அப்படியே ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் ஜங்குக்கு அதுக்கெல்லாம் விடாமல் அவனோட இடுப்பை பிடிச்சி அப்படியே பெட்டோட நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இன்னும் நல்ல உள்ள அப்படியே ஏற்றிட்டு இருக்கான். தேவங்கால சுத்தமாக முடியல. அவனுக்கு ரொம்ப அழிக்குது. அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸும் வெளியே வரல. கண்ணெல்லாம் அப்படி சொருவுது. ஜங்குக்கோட ஃபேஸில் கை வச்சு வேண்டாங்கிற மாதிரி தள்ளிட்டே இருக்கான். பட் ஜங்குக்கு ஓவராக குடிச்சிருக்கனால அவனோட நிதானத்திலே அவன் இல்லை. ஒரு மாதிரி அவங்க படுறதுல ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கான். அடிக்கிறது அண்ட் ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறான். இப்போது ஜங்குக்கு தான் அப்படியே பார்த்துட்டு உனக்காண்டி தானே அன்னைக்கு அந்த டானும் என்னை அடித்தா என்னை அடித்தது மட்டும் இல்லை, உனக்காண்டி என்கிட்ட வந்து சண்டை போடுறா. எவ்வளோ தைரியம் அவளுக்கு. சீனியர் வேணா சீனியர் விட்டுருங்க சீனியர் வலிக்குது. வலிக்குதா? ஆனால் நீ சத்தத்தையே கம்மி பண்ணிட்டியே, இது பத்தாது இன்னும் ஒன்று அப்படின்னு சுற்றி முற்றி தேடுறான். அங்கே ஒரு மராடு மாதிரி ஒன்று இருக்குது. அதை பார்த்துட்டு போய் ஸ்மிக் பண்ணுறான். இங்கிட்டே சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். ஜங்குக்கு அதெல்லாம் கேட்குற மாதிரியே தெரியல. ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் அப்படியே காட்டுறாங்க. டானும் போலீஸும் தான் அப்படியே வண்டியில் வந்துட்டு இருப்பாங்க. டானுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. 1 hour ட்ராவல். அப்படியே முழிச்சிட்டே இருக்கா. அவளுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இப்போது அந்த கிளப்பு பக்கத்தில் அப்படி நெருங்கும்போது அந்த போலீஸ் ஜீப்பை தாண்டி ஒரு பைக் அப்படி ஃபாஸ்ட்டாக போகுது. டானு அப்படி திரும்பி பார்க்குறா. ஒரு ஃபேன்சி நம்பர் ஜெர்மன் இம்போர்ட்டட் பைக். அது பார்க்கவே செம்மையாக இருக்குது. இந்த வண்டி இங்கே என்ன பண்ணுது, இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு டானு யோசிச்சுட்டு இருக்கா. பிகாஸ் இதெல்லாம் ரேர் பீஸ் தானே. ஸோ 1-2 தான் இருக்கும். இப்போது அதை பற்றிலாம் யோசிக்கிறத விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த கிளப்பில் போய் இறங்கிட்டு ஆளுக்கு ஒரு திசையாக தேடிட்டு இருக்காங்க. இப்போது ரூமில் ப்ரீத் பண்ணுற சவுண்டு கேட்குது. ஸோ டானு அதை கிராஸ் பண்ணி போகும்போது இங்கே இருக்கியா அப்படின்னு பொறுமையாக அந்த ரூமை வந்து திறக்கிறா. திறந்துட்டு அவள் கண்ணை அவனாலே நம்ப முடியல. தேவங்க இருக்க நிலமையை பார்த்துட்டு அப்படியே லைட்டாக கீழே பார்த்தவ தான் ஒரு மாதிரி அழுதுட்டே அங்கேயும் மயக்கம் போட்டு தொப்புன்னு விழுந்துடுறா. இப்போ இங்கே வந்து போலீஸ் தான் குடுகுடுன்னு ஓடி வராங்க. அப்போ ஒரு லேடி கான்ஸ்டபிள் அப்படியே வந்து டானுவை பிடிச்சிட்டு ஏமா எந்திரிமா அப்படிங்கிறாங்க. இங்கே டானு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்தவ தான். இந்த பக்கம் ஒரு போலீஸ் தான் வந்து தேவங்க அப்படியே கிளியர் பண்ணி இப்போ தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்க. இப்போ ஒரு பக்கத்தில் டானு ஒரு பக்கத்தில் தேவங் அப்படின்னு ட்ரிப்ஸ் போட்டுட்ருக்காங்க. டேக்கு தான் ரொம்ப சீரியஸாக இருக்குது. ப்ளீடிங் நான் ஸ்டாப்பாக ஆகிட்டே இருக்குது. அண்ட் அவன் ஃபேஸு அண்ட் அவன் ஸ்கின் எல்லா இடத்துலையும் செம்ம டேமேஜபிளாக இருக்குது. அடித்து துன்புறுத்திருக்க மாதிரி இருக்குது. இப்போது டேக்கு தான் செம்மையாக ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டுருக்கு. இப்போது டானு வந்துச்சு அப்படியே வெளியே தான் வரா. அப்போ டானோட பேரண்ட்ஸ் அவளை அப்படியே பிடிச்சிட்டு டானு உனக்கு ஒன்றும் இல்லைல்ல தேவங்கம்மா தேவங்க ஒன்றும் இல்லைல்ல டானு அது டேக்கு ஒன்றும் இல்லை டானு ஒன்றும் இல்லை சரியா. நான் அவனை பார்க்கும்போது கீழே சரி இங்கே பாரு சரி அழாத அப்படின்னு ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இங்கே டானு பார்த்தது அவளால் டைஜஸ்டே பண்ண முடியல. அவ்வளோ அழுதுட்ருக்கா. அவன் என்னம்மா பண்ணான், எல்லாருக்கிட்ட பாசமாக இருந்தது தப்பா அம்மா, ஏம்மா அவனுக்கு இப்பெல்லாம் நினைக்க. அம்மா அம்மா அங்கிள் கால் பண்ணி உடனே வர சொல்லுங்க. இத்தனை வருஷம் கழிச்சு அங்கிள் அவனுக்கு கால் பண்ணி அவன் பேசுறதுக்கு இல்லை. ப்ளீஸ்மா நீ கால் பண்ணுமா, ப்ளீஸ்மா கால் பண்ணி வர சொல்லுமா ப்ளீஸ்மா.
இங்கே பாருடி அதாதுடி நான் வர சொல்கிறேன் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு டானோட அம்மா ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இங்கே டானு செம்மையாக அழுதுட்டு இருக்கா. இங்கே பாரு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் டேஸ்லாம் அப்படியே பாஸ்ட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 3 days போயிருக்கோம். ஸோ டானோட அம்மா, டானு இது உன்னோட லாஸ்ட் எக்ஸாம் டி, இப்போ எழுதிட்டு வா மா, டே இல்லாமல். இங்கே பாரு ஒன்றும் இல்லை, அங்கிள் இன்னைக்கு நைட்டு வந்துடுவார், நாங்கள் பேசி வச்சுருக்கோம், அவர் இங்கே வந்தோன்னே தான் எல்லாத்தையும் சொல்லுவோம். நீ போயிட்டு வா, காலேஜ் போயிட்டு வா, அண்ட் எண்ட் ஆஃப் டே இனிமேல் அந்த காலேஜுக்கு வரப்போகிறது இல்லை, நீ டிசி கூட வாங்கிட்டு வா, டேனையும் செகண்ட் இயர் திருப்ப வேறு காலேஜில் பார்த்துக்கலாம், போ, இப்போ இந்த காலேஜ் வேண்டாம் போ அப்படின்னு சொல்லி டானோவை அனுப்பி வைக்கிறாங்க. டானோவும் மனசை தேத்திட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே தான் போகிறா. அவங்க அம்மா தான் கம்ஃபர்ட் பண்ணி டானோவை அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ டானோ காலேஜுக்கும் போயிட்டு அன்றைக்கி காலேஜ் முடிஞ்சிருக்கும். அவளுக்கு ஒரு மாதிரி மைண்டெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனாக இருக்குது. ஸோ 2 பேப்பரோடு தான் வெளியே வரா. அது அந்த டிசி தான். ஸோ டிசி வாங்கிட்டு வெளியே வந்துட்டா. இனிமேல் அந்த காலேஜுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்க எல்லாருமே ஒரு மாதிரி ஜந்து மாதிரி தெரியுறாங்க அவளுக்கு. ஏன்னா அவ்வளோ கேவலமான பிறவிங்க இவங்கெல்லாம், தேவங்க இவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கா. ஃப்ரெண்டாக நடத்தியிருந்தா இவ்வளோ பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியே நினச்சிட்டு இருக்கா. இப்போ டானோ தான் அப்படியே பார்க்கிங் லாட்டுக்கு தான் வரா. அங்கே ஒரு வண்டியை பார்த்துட்டு அவளுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. அந்த வண்டியை போய் அப்படியே டச் பண்ணி பார்த்துட்டு எதையும் யோசிச்சுட்டே இருக்கா. இப்போ ஒரு பொண்ணு, ஹே டானோ என்ன ஜங்குக் சீனியர் பைக்கில் இப்படி கை வைக்கிற, அவர் ப்ரப்போசலுக்கு அக்செப்ட் பண்ண போறியா என்ன? சரிதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. டானோக்கு ஷாக் ஆகிடுது. ஜங்குக்கோட பைக் அது. ஆமாடி, அது என்ன தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுறா. எங்கள் டானோக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக டானோ ஜங்குக்கு அந்த கிளாஸ் ரூமில் இருப்பான்ல அங்கே தான் போகிறா. ஜங்குக்கு இன்னும் ஒரு எக்ஸாம் இருக்குது, அவனோட லாஸ்ட் இயர், அதாவது ஃபைனல் இயர் முடியறதுக்கு. இப்போ ஜேகே தான் அங்கே உட்காந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கும்போது டானோ அப்படியே போயிட்டு ஜங்குக்கோட காலரை பிடிச்சி, நீ தானே ஜங்குக்கு இதெல்லாம் பண்ண, சொல்லுடா நீ தானே இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உழுக்கிட்டு இருக்க. ஹே டானோ என்ன பேசுகிற, விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கையை நவுத்தி விடுறான். நீ இதுக்கு எல்லாத்துக்கும் ரிக்ரியேட் பண்ண, கண்டிப்பாக பண்ணுவேன். ஆஃப்டர் ஆல் ஒரு அனாதாவன் அவனுக்காண்டி நான் ரிக்ரியேட் பண்ணுவேனா சொல்லு? நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். இங்கே யூங்கிக்கும் ஃபிளிக்ஸுக்கும் சுத்தமாக என்ன நடக்குதுன்னா புரியல. 2 பேரும் அப்படியே டானுவும் ஜேகேவும் பண்ணுற கான்வர்சேஷனை அப்படியே ஊற்று நோக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டானோ தான், ஏன்டா அவனை இப்படி பண்ண, எதுக்கு ஜங்குக்கு அப்படி பண்ண, சொல்லுடா அப்படின்னு மறுபடியும் காலர் வந்து பிடிச்சிட்டு இருக்கா. இங்கே ஜங்குக் தான் ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிட்டு, ஆமாம் நான் தான் பண்ணேன், அன்றைக்கி நைட்டு அவனை நான் தான் யூஸ் பண்ணேன், துடிக்க கதர்னான், கிட்டத்தட்ட 3 hours அவன் கதர்னான், நான் ரசிச்சிட்டு இருந்தேன், எடி செம்மையாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு பொலட்டுன்னு ஒரு அறை. அந்த மாதிரி ஒரு மிருகத்தை நான் பார்த்தே இல்லை, அவனை இவ்வளோ பண்ணிட்டல, அவன் வாழ்க்கையில் ஒன்று மன்னிக்கவே மாட்டான், மன்னிப்பே கொடுக்க மாட்டான் ஜங்குக், பார்த்துட்டே இரு. ஏய் அவன் மன்னிப்பலாம் யாருக்கு வேணும், வந்து நிப்ப ஜங்குக், அப்போ தெரியும், சொன்னல அனாதன்ட்டு, வா இன்னைக்கு நைட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வா, தெரியும் அவன் அனாதையா இல்லை அவனுக்கு யார் இருக்கான்னு தெரிஞ்சிடும், வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. இங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா யூங்கி தான் அப்படியே வரான். வந்துட்டு ஜங்குக்கு பிடிச்சி, ஜங்குக் என்ன பண்ண உண்மையே சொல்லு. யூங்கி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஓவராக பேசினால அதான் முடிச்சு விட்டேன், அதுக்கு என்ன பண்ணுறது, அவனுக்கு இதெல்லாம் தேவைதான், ஹி டிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்பவும் ஒரு மாதிரி திமிரா நின்றுட்டு இருக்கான். உனக்குலாம் புரியவே புரியாதுல்ல, ஏன் ஜங்குக் திருப்ப எல்லாம் நீயே தப்பு பண்ணிட்டே இருக்க அப்படின்னு புல்லட்டுன்னு ஒரு அறை. இங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு இருக்கான். பிகாஸ் யூங்கி இது வரைக்கும் ஜங்குக்கு என்ன தப்பு பண்ணியும் அடித்ததே இல்லை, இதுக்கு எதுக்கு அடிக்கிறான்னு அவனுக்கு புரியாமல் நின்றுட்டு இருக்கான். இப்போ எப்படி டைம் ஸ்கிப் ஆனா ஜங்குக் தான் அந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி அவனோட பைக்கை வந்து நிறுத்திட்டு உள்ளதான் இறங்கி வரான். ஃபுல்லாக கார்ட்ஸோட ப்ரொடெக்ஷனில் பயங்கரமாக இருக்குது ஹாஸ்பிட்டல். பட் இப்போ ஏதோ மாஃபியா கண்ட்ரோல் எடுத்த மாதிரி இருக்குது. உள்ளே எல்லோரும் கார்ட்ஸாக இருக்க, ஒரு கார்டை அடித்து போட்டு அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டு உள்ளே தான் போகிறான். அவங்க எங்கே வச்சுருக்காங்க, அவனுக்கு யாரோ இருக்காங்கன்னு வேறு சொன்னான். நான் அதுக்கு இப்போ இதெல்லாம் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ளே பல கன்ஃபியூஷன்ஸ். இப்போ போயிட்டு ஒரு ரூமுக்கு முன்னாடி அப்படியே லைட்டை எட்டி பார்க்க அங்கிட்டே ஒரு மாதிரி ஆக்சிஜன் மாஸ்க்லாம் போட்டு படுக்க வச்சுருக்காங்க. ஜங்குக்கு அதை பார்த்தோன்னா ஒரு மாதிரி இருக்குது. அவனுக்கு ஏன்னே தெரியல, மனசெல்லாம் அவ்வளோ அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி உள்ள பண்ணுது. ஆனால் அவனால் என்ன செய்ய முடியும்னு அவனுக்கு தெரியல. இப்போ ஆப்போசிட் ரூம்லேருந்து ஏதோ சவுண்டு வருது, அழுகிற மாதிரி. இப்போ உள்ளே போய் பார்த்தா அங்கே டானோ தான் ஒரு பர்சனுக்கு அப்படியே கீழே உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அந்த பர்சன் அப்படியே டானோவை கட்டிப்பிடிச்சு, ஒன்றும் இல்லைம்மா நீ ஏமா இதுக்கெல்லாம் அழுகிற, அல்லாத ஒன்றும் இல்லை, அவன் நல்லா தானே இருக்கான், ஒன்றும் இல்லை
அப்படி சொல்லும்போது டாக்டர் கரெக்டாக உள்ளே வராரு. அப்போது ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி, யார் அது, நான் மிஸ்டர் நம்ஜுனை பார்க்கணும். ஓகே, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ஜுனா இந்த பேரை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே அப்படின்னு மறுபடியும் லைட்டாக அந்த டோர் பக்கத்தை ஓப்பன் பண்ணி வச்சுட்டே அப்படி கேட்டுகிட்டே இருக்கான். உள்ளே போ டானு அண்ட் இன்னொரு பர்சன், அப்புறம் நம்ஜோன் அண்ட் இங்கே இந்த டாக்டர், இப்படி 4 பேர் இருக்காங்க. ஸோ டானு அப்படியே அழுதுகிட்டே இருக்க. அப்போ ஜின் தான் வந்துட்டு, ஒன்றும் இல்லை டானு, அழாத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டே இருக்கான். இங்கே நம்ஜோன், சொல்லுங்கள் டாக்டர், டே நல்லா இருக்கான்ல, ஒன்றும் இல்லை அவனுக்கு. அது மிஸ்டர் நம், நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் டேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்துக்க முடியும். அண்ட் எதை பற்றி யோசிக்காதீங்க. ஹீ வில் பி ஆல்ரைட், ஹீ இஸ் ஸோ ஆல்ரைட் அப்படின்னு கேட்டோன்னே தான் இங்கே ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது. சரி, அவரோட கண்டிஷன்ஸ் டாக்டர் டேக் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ஜன் தான் கேட்குறாரு. அப்போது டாக்டர் ஒரு மாதிரி தயங்கிட்டே, நான் ரிப்போர்ட்டை சொல்லணுமா? டே சொல்லுடா அப்படின்னு சொல்ல. இப்போ அங்கே ஹோபி தான், நம்ஜோன் இங்கே பாரு, டேயை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours 3 hours வச்சு மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவனை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணனால உனக்கே தெரியும் ஒரு அந்த பெயின் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஆக்சுவலாக அது 2 பேருக்கும் மனசு விருப்பப்பட்டு ஸ்லோவாக எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு ப்ராசஸ். ஈவன் பொண்ணுங்களாக இருந்தால் கூட கொஞ்சம் அன்ஈஸியாக தான் இருக்கும். பட் அவன் பையன், அவனுக்கு அப்படி எதுவும் அங்கே ஒன்றும் அந்த மாதிரி அவனோட பேட்ஸ் இருக்காது. பட் இருந்தாலும் அதுலேயும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவனை ஹேண்டில் பண்ணுது. அவன் பாடி அதை அக்செப்ட் பண்ணிக்கல. பாடி ரொம்ப வீக்காக இருக்குது. அண்ட் அவனால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 3, 4, 5, 6 rounds ரொம்ப அவனை கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அவனுக்கு அது ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆன பிறகும் அவன் அப்படி ஃபீல் பண்ணக்கூடாதுன்ட்டு தே யூஸ் த ராட் இன் ஹிஸ் பட் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகோ அப்படியே முழுங்குறான். இங்கே ஜின்னுக்கு செம்ம அழுக வருது. அப்படியே கதறி அழுகிறான். என் குழந்தை அப்படின்ட்டு செம்மையாக அழுகிறான். இங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த இடத்துல அவங்க அம்மா இருந்திருந்தா அப்படி இருக்குன்ட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். ஹோபி போதும், நீ கிளம்பு அப்படின்ட்டு ஹோபி அங்கேருந்து போக சொல்ல ஹோபி அப்படியே போயிடுறான். ஜங்குக்கு அப்படியே தள்ளி நிற்க டானோ இப்போது ஜங்குக்கு கவனிச்சிடுறா. இந்த பக்கம் ஒன்றும் இல்லை, இங்கே பாரு ஜின், ஒன்றும் இல்லை, நம்ம பையனுக்கு ஒன்றும் இல்லடி. இதெல்லாம் நடந்தா நம்ம பையன் வீக் ஆயிடுவான்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக கிடையாது. நம்ம பையன் தைரியமான வேண்டி. இங்கே பாரு நம்ஜன், அவன் பாவண்டா, குழந்தடா அவன் அப்படின்ட்டு செம்மையாக அழுகிறான். நம்ஜனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நம்ஜன் கண்ணிலேருந்து நான் ஸ்டாப்பாக டியர்ஸ் வந்துட்டே இருக்கு. இப்போ டானோ தான் அப்படியே ஜங்குக்கு பிடிச்சி தரன்னு வெளியே இழுத்துட்டு வரா. மழை பெஞ்சிட்டு இருக்கு. டானோ அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஜங்குக்கு கொண்டு வந்து அப்படியே வெளியே விட்டுட்டு, எதுக்கு ஜங்கு, எதுக்கு வந்த? செத்துட்டானா இருக்கானான்னு பார்க்க வந்தியா? இல்லை, நான் சொன்னேனே, அது யார் தெரியுமா? இந்தியாவிலேயே டாப் நம்பர் 1 மாஃபியாவோட ஒரே பையன், கிம் தயோங். அவர் கிம் நம்ஜூன். கொரியாவிலேருந்து இந்தியாவுக்கு போய் மாஃபியா ஆனவர். உங்கள் அப்பா ஏதோ பெரிய சைட் மாஃபியா தானே. அவருக்கே இவ்வளோ தில் இருக்கும்போது ஆஃப்டர் ஆல் ஒரு கொரியன் இந்தியாவில் போய் அந்த நாட்டை ஆண்டுட்டு இருக்கான். அவனுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கான். இங்கே ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. எப்பவும் நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணதுக்கு, அப்புறவா நீ எப்பவும் என் பின்னாடி சுற்றியும் உன்னை அக்செப்ட் பண்ணாமல் இருந்ததுக்கு, இப்போ நம்மங்கள் கேட்டும் நீ தான் நான் சொல்லாமல் இருக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் தான் ஜெகே. அந்த ரீசன் தயாம். அவன் கண்டிப்பாக உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறதுல எதிர்பார்க்கவே மாட்டான். அவன் அவ்வளோ கைண்டான பர்சன். ஆனால் நீ அவனுக்கு இவ்வளோ கேவலமாக ஒன்று பண்ணியிருக்கல, அதுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக ரெக்ரெட் பண்ணிகிட்டே இருப்ப ஜெகே. வேதனை பட்டு சாவ. இது என் சாபம், கண்டிப்பாக நிறைவேறும். டேயே மன்னிச்சாலும் நான் சொல்கிறது அது அவன் முள் மனசில் இருக்கும். அதை அவன் என்றைக்குமே மன்னிக்க மாட்டான், புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அவள் கையிலேருந்து ஒரு டைரி எடுத்து ஜேகே கிட்ட கொடுத்துட்டு, இதை வாசி, இதை ரீட் பண்ணு. இவ்வளோ ரீசனுக்கு விட்டே காரணம் இல்லை, ஏன் காரணம்ன்ட்டு இந்த டைரியில் இருக்குது. இதெல்லாத்தையும் படிச்சுட்டு உருகிட்டுட்டே தேடி வந்துடாத. ஏன்னா அப்போ கூட டே அவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் நான் விட மாட்டேன். டே அவனை கூட்டிகிட்டு எங்கேயா போயிடும். நீ இனிமேல் அவன் மூஞ்சில் கூட முடிக்கக்கூடாது. டேயோட லைஃப்பில் கூட நீ வரக்கூடாது. புரியுதா ஜங்குக்? கெட் லாஸ்ட்
அப்படின்ட்டு டானவங்க வந்து கிளம்பிடுறா. ஜங்குக்கு அப்படியே அந்த மலையிலே நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ பைக் எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போயிருப்பான். மழை ரொம்ப பெய்யறதும் ஒரு பஸ் ஸ்டாப்ல அப்படியே வண்டியை போட்டுட்டு உள்ளதான் வந்து அப்படியே உட்காடுறான். என்ன என்ன நடக்குது? நான் நான் பண்ணது தப்பு, நான் பண்ணது தப்பு அப்படின்னு ஜங்குக்கு ஒரு மாதிரி மண்டைக்குள்ள அவன் வாய்ஸை அவனுக்கு திருப்ப திருப்ப சொல்லுது. இப்போ அந்த டைரி அப்படியே கீழே விழ அதுலேருந்து ஜங்குக்கோட ஒரு ஃபோட்டோ கீழே விழுது. ஏன் ஃபோட்டோவா அப்படின்னு அந்த பேஜ் எடுத்து அப்படியே டர்ன் பண்ணுறான். அதில் பார்த்தா ஜங்குக்கு ஒவ்வொரு நாளும் அவன் என்ன ஸ்டைல் பண்ணுறான், அவனோட ஒவ்வொரு ஃபோட்டோ அதில் அப்படியே ஒட்டி வச்சுட்டு அது பக்கத்தில் ஜங்குக்கு பற்றி அன்னன்னைக்கு ஒரு கவிதையும் அவன் என்ன பண்ணான் என்ன என்கிட்ட பேசினான்ட்டு ஒவ்வொரு லைனாக அதில் எழுதியிருக்கான். இப்படியே ஜங்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரட்ட ஜங்குக்கு என் ஃப்ரெண்டு டானோ தான் பிடிச்சிருக்கு, ஆனால் அவனுக்கு என்ன பிடிக்கல. இந்த மாதிரி ஒரு பையனை யாருக்கு தான் பிடிக்கும்? ஆனால் டானோ ரொம்ப நல்ல பொண்ணு. ஜங்குக்கும் டானோவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட நான் சந்தோஷமாக இருப்பேன். அப்புறம் நான் ஜங்குக்கோட லைஃப்பில் வரக்கூட மாட்டேன். டானோவை பிரிக்கணும் அந்த மாதிரி எதுவுமே நினைக்க மாட்டேன். ஆனால் டானோ தான் ஒத்துக்க மாட்டேன்றா. இப்போ அப்படியே கொஞ்சம் பேசி திருப்பினா ஜங்குக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த டானோக்கு என்ன அவர் அக்செப்ட் பண்ணிக்கலாம்ல. நானாக இருந்திருந்தா அவரை கட்டி பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை ஜங்குக்கா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் ஜங்குக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துறா, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தை ஜங்குக்கோட ஃபீலிங்ஸையும் அவனை பற்றியும் மட்டுமே எழுதியிருக்கு. இதெல்லாம் தேவங்க எழுதுனானா அப்படின்னு ஜங்குக்கு ஒரு மாதிரி டியரப்பாக பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே பிளாங்க் ஆகிட்டான். இப்போ மழை விட அப்படியே நேராக பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு தான் வரான். வீட்டுக்கு வந்து அப்படியே என்ட்ரானா அப்படியே அவன் ஃபேஸில் ஃபோட்டோஸை தூக்கி அடிக்கிறாரு. என்னடா இது என்னது இதுன்னு கேட்குறேன் ஜங்குக், உன்ட்ட தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அப்பா அது வந்து அப்படின்னு அந்த ஃபோட்டோ பார்க்க தேவங்க அழுதுருக்குது. தேவங்க பிடிச்சி இழுத்துட்டு போனது சிசிடிவி ஃபோட்டேஜ், அந்த கேமராவில் எடுத்துக்கப்பட்ட அந்த ஃபோட்டோஸ். யார் இந்த பையன் தெரியுமா? யார் இந்த பையன் தெரியுமா? இந்தியாவோட மோஸ்ட் நம்பர் 1 கொரியாலேருந்து இந்தியா போன நம்பர் 1 மாஃபியாவோட பையன். அவன்கிட்ட நீ எவ்வளோ தப்பாக நடந்திருக்க. அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வையன், அவன் பையன் மயிரில் கை வச்சனா கூட கண்டம் துண்டமாக வெட்டிடுவான். அப்படி இருந்தும் நீ தப்பிச்சிருக்குதெல்லாம் அதிர்ஷ்டம். ஆனால் அந்த பையன் வாய் திறந்து சொன்னான்னு வையன், நீ அன்னைக்கே செத்த ஜங்கு, ஞாபகம் வச்சுக்கோ. அண்ட் இன்னையிலேருந்து நீ என் பையன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ கேவலமாக இருக்குது. இத்தனை நாள் ஏதோ பொறுக்கி ஊதாரித்தனம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினச்சேன். இவ்வளோ கேவலமாக இறங்குவேன்னு நினைக்கல அப்படின்ட்டு அங்கன்னு அவர் போயிடுறாரு. அப்பா நீ பண்ண தப்ப நீயே சரி பண்ணு, அது வரைக்கும் நான் அப்பான்னு கூப்பிடாத. என் சைட்லேருந்து உனக்கு ஒரு ஹெல்ப் வராது புடி அப்படின்னு கொஞ்சம் ஒரு கார்டு எடுத்து அதில் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ எங்கள் ஜங்குக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் டியர்ஸ் ஆகுது. இப்போ அப்படியே பார்க்குறான் ஜங்குக்கோட அம்மா அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. அம்மா அப்படின்னு கூப்பிட அவங்க அங்கேருந்து மூஞ்சி கூட பார்க்காம போயிடுறாங்க. ஸோ ஜங்குக்கு செம்ம கஷ்டமாயிடுது. அவனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அவன் பண்ணது தப்பு தப்புன்னு அவன் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு நொடியும் ரெக்ரெட் பண்ணிட்டே இருக்கான். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அப்படியே காட்டினா ஒரு 2 வீக்ஸ் ஆர் 3 வீக்ஸ் கழிச்சு தான் காட்டுறாங்க. இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் நடக்கலாம் கற்றுக்கிட்டான். அவனுக்கு ரொம்ப பெயின் இருந்திருக்கும், நடக்கவே முடியாமல் 1 வீக் பெட்லேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டே தான் இருந்திருப்பான். யார்ட்டையும் ரொம்ப பேசியிருக்க மாட்டான். இப்போ தான் கொஞ்சம் எல்லாட்டையும் கொஞ்சம் பேசுகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ டிஸ்சார்ஜ் ஆகிட்டு எல்லாம் பேக் பண்ணோன்னு தான் டானோ கூப்பிட்டு, டானோ இங்கே பாரு. என்ன என்னாச்சு? எதாவது வேணுமா? எதாவது ஹெல்ப்? இல்லை டானோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காலேஜ் போகணும். இங்கே பார்த்தேன் அங்கெல்லாம் போக வேணாம் சரியா? நீ எதையும் கவலைப்படாத, அங்கெல்லாம் போக வேணாம், நம்ம போகலாம். நீ கிளம்பு, மேன்ஷன் போகலாம். டானோ நான் டானை பார்க்கணும், அவனுக்கு ஒரு குட் பாயாவது சொல்லணும். அப்புறம் சார் மேம் அவங்களாம் என்ன பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க டானோ, அவங்கக்கிட்டலாம் ஒரு வார்த்தை சொல்லணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்க கரெக்டாக நம்பிச்சிடும். தேவம் எனக்கு ஈவினிங் ஃப்ளைட், நம்ம கிளம்புறோம். அப்பா அப்படின்னு தேவம் தயங்கி சொல்கிறான். நம்ஜனுக்கு கண்ணெல்லாம் டியர்ஸ் ஆகுது. பிகாஸ் எப்போல்லாம் தேவம் நம்ஜனை பார்க்குறானோ அப்போல்லாம் ஒரு ஹக் பண்ணி தான் பேசுவான். பட் இப்போ டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறத பார்த்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரிடா நீ போயிட்டு வா, அப்பா வரேன், பின்னாடி வரேன், நீ டானோ கூட முதல்ல போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு நம்ஜன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஜின் இப்போ நம்ஜன் அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. பிகாஸ் ஜின்னுக்கு தெரியும் நம்ஜனும் உள்ள அழுவார், பட் வெளியே காமிச்சிக்க மாட்டார் அப்படின்ட்டு. என் பையன் அப்படி பண்ணுவேனே நான் சும்மாவே விட மாட்டேன்டி. சரி சரி விடு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹக் பண்ணி 2 பேரும் அவங்க கஷ்டத்தை அங்கேயே பொழிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ டானோவும் தேவங்க நான் அப்படியே வர, நீ போய் சார் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு வா, நான் டேனை தூக்கிட்டு கீழே வரேன், அந்த நம்ம சேர்ந்து போயிடலாம் டானோ.
சரிடா பார்த்துப்போ, வந்துடு சீக்கிரம், எதுனாலும் கால் பண்ணு அப்படின்னு ஃபோனில் டானோட நம்பரை எடுத்து கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறா. இங்கே பாருடி, எதனாலும் உடனே கால் பண்ணு. சரிடி, நான் பார்த்துக்கிறேன், நான் போய் டானை தூக்கிட்டு வரேன் அப்படின்னு டேவும் பொறுமையா அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி ரூஃப் டாப்புக்கு தான் போகிறான். இப்போ ரூஃப் டாப் போகும்போது ஒரு பர்சன் அவனை அப்படியே பார்க்குறாங்க. டே அதெல்லாம் கண்டுக்கல, நேராக மேலே போயிட்டு டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். இப்போ அங்கேருந்து ஒரு பூனை தான் குடு குடுன்னு ஓடி வருது. அழகா கழுத்தில் குண்டு மணிலாம் போட்டிருக்கு. இப்போ அந்த கேட் அப்படியே அழகா ஓடி வந்துட்டு அப்படியே தேவங்கோட மடியில் ஏறி உட்காந்துக்குது. அது தேவங்க ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கும். டே அப்படியே தடவி கொடுத்துட்டு டேன் என்ன ரொம்ப மிஸ் பண்ணியா அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கும்போது நானும் தான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸு. டே அப்படியே பயந்து திரும்பி பார்க்குறான். பார்த்தா அங்கே நிற்கிறது மாடியை பார்த்தோன்னே டேக்கு அல்ல இல்லை. மாடி நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு டேக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. தேவா என்ன இந்த காலேஜ் விட்டு டிசி வாங்கிட்டியா? அப்போ இனிமேல் நான் யாரை பிடிச்சி தடவுவேன். அண்ட் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், யாரோ ஒன்று நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க போலியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டேவை பிடிச்சி அந்த வாலில் லாக் பண்ணிட்டு டேக்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கான். அவன் யூஸ் பண்ணிட்டான், எனக்கு தான் வாய்ப்பே கிடைக்கல, நானும் கொஞ்சம் அப்படின்ட்டு டே பக்கத்தில் ஒரு மாதிரி வர டே செம்மையாக அழுக ஆரம்பிச்சிடறான். அப்படியே கத்தி கத்தி அழுகிறான். அவனுக்கு அன்னைக்கு நடந்ததெல்லாம் அப்படியே ரீகால் ஆகுது. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுது. அழுதுகிட்டே நிற்கிறான். இங்கே மேடி அப்படியே டேயோட இடுப்பில் கை வைக்க டே தட்டி விட்டுட்டு தள்ளி விடலான்னு பார்க்குறான். ஆனால் மேடி விடுற மாதிரி தெரியல. இப்போது அங்கே ஒரு பர்சன் தான் அப்படியே மாஸ்க் போட்டு வந்து செம்மையாக மேடி போட்டு பொழந்து எடுத்துகிட்டு இருக்க. டே அப்படியே பொறுமையாக போகலான்னு பார்க்க மேடி அப்படியே டேயோட கையை பிடிச்சி டக்குன்னு இழுக்க டே டக்குன்னு அவன் கையில் அந்த ஃபோனில் டேனுக்கு டயல் பண்ணிடுறான். இங்கே டேனோ அந்த ரிங்கை பார்த்து அடுத்த செகண்ட் அப்படியே அடிச்சு புரண்டு ஸ்ட்ரெயிட்டாக ரூஃப் டாப்புக்கு தான் ஸ்டெப்ஸ் ஏறிட்டு இருக்கா. இங்கே ரூஃப் டாப்பில் இங்கே பார்த்தா அந்த பர்சன் அப்படியே மாடியை பிடிச்சி கையை முறுக்கி கீழே படுக்க வச்சுட்டு இருக்க. டே அப்படியே பொறுமையாக கொஞ்சம் வெளியே போயிருப்பான். இப்போ டேனோ தான் டே என்னாச்சு டேனோ மாடி எங்கே இருக்கான் அவனா எங்கே பாரு. ஒன்றும் இல்லை ஒரு பர்சன் வந்து என்ன காப்பாற்றிட்டார், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்ல இப்போ அந்த பர்சன் அப்படியே வந்து லைட்டாக எட்டி பார்க்க டேனோ நோட் பண்ணிடுறா. அப்படியே தேவங்க எடுத்து கீழே போயிடுறா. இங்கே நம்ஜோன்னா தேவங்க ஒரு மாதிரி அழுதுகிட்டே வரதை பார்த்தோன்னே டேனோ என்னாச்சு? இல்லை அங்கிள், அது இங்கே ஒரு பையன், ஓகே நான் பார்த்துக்கிறேன், நீ கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு டேவை அனுப்பி வச்சுட்டு இங்கே நம்ஜிருந்தான். அவனும் அப்படியே பின்னாடி போகிறான். மேடியை பார்த்துட்டு அப்படியே காலரை பிடிச்சு நீ மேடி தானே? ஆமாம் நான் மேடி தான், உனக்கு என்னையா என் காலரில் வைக்கிற, கொஞ்சம் வாயம்பா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு அவனை தனியாக இழுத்துட்டு போயிட்டு டப்புன்னு ஒரு ஷாட்டு. அவ்வளோதான், மேடிக்கு அது அங்கேயே ஓவர். இப்போ நம்ஜோன் அப்படியே அவன் பாக்கெட்டுக்குள்ளே கன்னை வச்சுட்டு வெளியே தான் வரான். அப்போ ஒரு பர்சன் ஒரு கூடையில் டேனோட நின்றுட்டு இருக்காரு. ஸோ நம்ஜோன் அதை பார்த்து அது நீங்கள் இதை தேவங்களோட பூனை இதை அவங்ககிட்ட கொடுத்துருங்க, அண்ட் தேவங்க பார்க்க வரலான்னு தான் இருந்தேன், பட் முடியல அப்படின்ட்டு அந்த பர்சன் அந்த பாஸ்கெட்டை கொடுக்குறாரு. அது வேற யாரும் இல்லை, ஜேகே தான். ஸோ ஜேகே அதை கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுற. நம்ஜன் இப்போ அந்த பாஸ்கெட்டை கொண்டு வந்துட்டு டேனோ கையில் தான் கொடுக்குறாரு. டேனோ அதை எடுத்து பார்த்துட்டு அங்கிள் இதை யார் கொடுத்தா? அங்கே ஒரு பையன் தான்ப்பா கொடுத்தான், சரி நீ ஏறு, நான் அங்கிள் வண்டியை ரைட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ஜன் போய் டிரைவர் சீட்டில் ஏறி உட்காந்துக்க. டேனோ அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணா. அதில் ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டர் எடுத்து ஓப்பன் பண்ண சாரி அப்படின்னு ஒரு வேர்டு மட்டும் எழுதியிருக்க. இந்த ஒரு வேர்ட் அவனுக்கு பத்துன்னு நினைக்கிறியா அப்படின்னு அவள் கத்தி ஒரு மாதிரி சொல்லிட்டு அதை அப்படியே அங்கே கிழிச்சு போட்டுட்டு போயிடுறான். அப்படின்னு இப்போது ஜங்குக்கு தான் லாங் பிரெத் எடுத்துட்டு அங்கேயே நின்றுருக்கான். கண்ணெல்லாம் அவ்வளோ கலங்குது. இப்போ அப்படியே ஜங்குக்கோட வீட்டில் தான் காணிக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஜங்குக்கு இன்னைக்கு தான் வீட்டுக்கே போகிறான். இவ்வளோ நாள் அவங்க அப்பா சொன்ன ஒரு வாரத்துக்காண்டி ஹோட்டலில் தான் தங்கி இருந்திருப்பான். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போக ஜங்குக்கோட அம்மா டிவி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஜங்குக்கை பார்த்தோன்னே டிவிலாம் ஆஃப் பண்ணிட்டு எந்திக்கு போக ஜங்குக்கு அவங்க அம்மாவை பிடிச்சி அப்படியே உட்கார வச்சுட்டு கீழே உட்காந்து அவங்க அம்மா மடியில் சாஞ்சு செம்மையாக அழுகிறான். அப்போ அவங்க அம்மா அப்படியே அவன் பையன் அழுகிறத பார்க்க முடியாமல் அவங்க கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. மா மன்னிச்சிருமா, தெரியாமல் பண்ணிட்டேம்மா, எல்லாம் இந்த புத்தியா சொன்ன, தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சிருமா, என் கான்சியஸில் இல்லாமல் எல்லாம் பண்ணிட்டேம்மா, சாரிம்மா, என்கிட்ட பேசாமல் இருக்காதம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் பண்ணது பெரிய தப்பு தான் எனக்கு தெரியும், என்னால் முடியலம்மா, பேசுமா என்கிட்ட, அம்மா பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுதுட்டு இருக்கேன். இங்கே ஜங்கு கூட அம்மா இப்படியாடா நான் ஒன்று வளர்த்தேன், ஏதோ பொண்ணுங்க பின்னாடி சுற்றுறேன்னு சரின்ட்டு விட்டுட்டேன். என் பையன் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கெல்லாம் போக மாட்டேன் நம்பினேன். ஆனால் நீ பண்ண வேலை நான் உன்னை சரியாக வளர்க்கல, அதான் அம்மா மன்னிச்சிருமா, மன்னிச்சு அம்மா அம்மா இங்கே பாருமா, அடிச்சுக்கோம்மா, நான் நம்ம தப்பு பண்ணிட்டேன், எனக்கு தெரியலம்மா, அவனை மாதிரி ஒருத்தைய வாழ்க்கையில் கடுப்பானே தெரியலம்மா,
திருப்ப அவனை மாதிரி ஒருத்தனை நான் பார்ப்பேனானே தெரியல. அவ்வளோ லவ் பண்ணுறான்னு, அவ்வளோ லவ் பண்ண நான் தான் எல்லாம் பைத்தியம் மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். நான் இப்போ சொல்கிறேம்மா, அவன் தான் இந்த வீட்டுக்கு வருவான். ஆனால் பார், அவன் காலில் கையில் விழுந்தாது அது அவனை ஒத்துக்க வைப்பேன். ஏன்னு தெரியலம்மா, ரொம்ப வலிக்குது. மன்னிச்சிருமா. சரிடா, அழாதங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜங்குக்கு செமையாக அழுதுட்டு இருக்கான். அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்லி அவனை சமாதானப்படுத்துறதுன்னு ஒன்றுமே தெரியல. இப்போ கொஞ்சம் ஒரு 2 years கிட்ட ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜங்குக் ஏர்போர்ட்லேருந்து ஒரு ஊரில் தான் வந்து இறங்குறான். வெயில் சுட்டடிக்குது. இப்போமே தெரிஞ்சிருக்கும் அது இந்தியா தான். ஸோ அவங்க இந்தியாவுக்கு வந்து 3 years ஆகுது. ஜங்குக் 2 years அங்கே ஏதோ படிப்பை முடிச்சுட்டு அப்புறம் தான் இந்தியாக்கே வந்திருக்கான். இப்போ இந்தியா வந்துட்டு அங்கே இருக்கவங்க ஒரு டாக்ஸி பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு இடத்துக்கு தான் போகிறான். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போனால் அங்கே ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு பார்ட்டி மாதிரி நடந்துகிட்ருக்கு. இப்போ கரெக்டாக போயிட்டு பாய், இங்கே வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன் அப்படின்னு அந்த வண்டியை விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஹாலுக்குள்ளே தான் போகிறான். போயிட்டு அங்கங்கன்னு சுற்றி முற்றி யாரையோ தேடிட்டே இருக்கான். இப்போ அப்படி தேடிட்டே இருக்கும்போது ஒரு பர்சன் அவங்க ரூமுக்குள்ளே இருக்காங்க. ஜங்குக் அப்படியே கிராஸ் பண்ணியிருப்பான். இப்போ அந்த ரூம்லேருந்து அப்படியே வெளியே வந்துட்டு தியாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. அப்படியே அப்பா அப்படின்னு திரும்பினா அங்கே நிற்கிறது ஜங்குக். ஸோ ஜங்குக்கை பார்த்தோன்னே, ஜங்குக் இங்கே என்ன பண்ணுற, எப்படி இங்கே வந்த? ஒன்று பார்க்க தான் வந்தேன். அங்கே என்ன இல்லை, எதுக்கு இங்கே வந்த, தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு தியாங் அங்கேருந்து போகலான்னு பார்க்க, தியாங் சாரி தியாங், நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்ல போறியா? இல்லை, தெரிஞ்சுதான் பண்ணேன். பட் உன்னை அவ்வளோ ஹர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கல. அன்றைக்கி எடுத்திருந்த ட்ரக்ஸில் எனக்கு ஒன்றுமே தெரியல. நெக்ஸ்ட் டே மார்னிங் கூட அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் உனக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்குற வரைக்குமே நான் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியாது. தேவ் மன்னிச்சிரு தேவ் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்க தேவங்க அப்படி தட்டி விட்டுட்டு வெளியே போகிறான். அப்போ கரெக்டாக நம்ஜுன் வர தேவங்க அப்படி டோரை டப்புன்னு க்ளோஸ் பண்ணிடுறான். அப்பா என்னப்பா அப்படின்னு சத்தமாக சொல்ல இங்கே ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி ரூம்குள்ளேயே நின்றுக்கிறான். இல்லை தேவ் ஒன்றை தான் கூப்பிட வந்தேன், பார்ட்டி ரெடி ஆயிடுச்சு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. எங்கள் ஜங்குக்கு தான் அப்படியே டீ பிடிச்சி உள்ளே எடுத்து, தேவ் ப்ளீஸ் எதுக்கு ஜங்குக்கு இங்கே வந்திருக்கேன், என்கிட்ட இப்படி கெஞ்சுறனால உன்னை மன்னிச்சிருவேன் நினைக்கிறியா? நீ பண்ணதுக்கு நான் உன்னை மன்னிக்க போகிறதில்ல, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். எங்கள் ஜங்குக்கு சுத்தமாக முடியவே இல்லை. இப்போ கீழே காட்டினா டேயோட பர்த்டே பார்ட்டி தான் நடந்துகிட்ருக்கு. டே அப்படியே லைட்டாக ஒரு ஸ்மைலோட கேக்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்கான். டேனோ அங்கே தான் இருக்கா, டேனோட பேரண்ட்ஸும் இருக்காங்க. இப்போ எல்லோரும் நல்லா ஜாலியாக அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே ஓரமாக நின்று இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இப்போது தியாங் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விட்டுட்டு இருக்கான். அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு அப்புறம் வா டேனோக்கு அப்படின்னு ஊட்டிட்டு எப்படி திரும்ப எனக்கு ஊட்ட மாட்டியா அப்படின்னு ஜங்குக்கு தான் வந்து நிற்கிறான். எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆகிட்டு பார்க்குறாங்க. தியாங் இது யாரு? அப்பா அது வந்து அது வந்து ஐயோ ஜங்குக் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு டானுவும் வாயை பல்லுன்னு பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு ஒன்றுமே புரியல. ஜங்குக் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டானோ கத்த எங்கள் நம்ஜன் ஒன்றுமே புரியாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். அப்பா அது ஒன்றும் இல்லை, அது இவர் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சமாளிக்கிறான்ட்டே. இங்கே நம்ஜன் டவுட்டட் ஃபேஸ்லேயே பார்த்துட்டு இருக்க. சாரி அங்கிள் ஒரு நிமிஷம் அப்படின்னு டே கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டிட்டு அப்படியே நேராக நம்ஜன் முன்னாடி வந்து அப்படியே நீல் டவுன் போடுறான். அங்கிள் அன்னைக்கு உங்கள் பையனுக்கு அப்படி ஆனதுக்கு காரணம் நான் தான் அதை பண்ணேன். கிட்டத்தட்ட 3 years குட் பிளேஸ் எடுத்துட்டேன். இதுக்கு மேலேயும் முடியாது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். கொரியாவில் இருந்தால் முடியாதுன்னு தெரிஞ்சுதான் இங்கேயே கிளம்பி வந்துட்டேன். எனக்கு தெரியும் இப்போ நீங்கள் என்ன சுடுவீங்க, இல்லைனா இங்கேயே நான் செத்து போயிடுவேன். 2த்துல ஏதோ ஒன்று நடக்கும். எது நடந்தாலும் எனக்கு ஓகே தான். நான் பண்ணதுக்கு நான் இதுக்கு டிசர்வ் தான். நீங்கள் என்ன பனிஷ்மெண்ட் தந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அங்கிள், பனிஷ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு மாதிரி நீலோன் போட்டு உட்காந்துக்கிறான். எங்கிட்டே தான் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி அவன் கண்ணெல்லாம் டியர்ஸ் ஆகுது. அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இப்போ நம்ஜன் தான் பொறுக்கி எவ்வளோ தைரியம் இருந்தா என் பையனை அப்படின்ட்டு காலர் பிடிச்சி கன் பாயிண்ட்ல நிறுத்துறாரு. எங்கிட்டே தான் அழுகுறான். அப்பா அப்பா வேணப்பா அவர் ஒன்றும் பண்ணாதப்பா. தெரியும் அமைதியாரு. உன்னை என்னெல்லாம் பாடுபடுத்தியிருக்கான் அந்த நாய். இந்த பாடு சும்மாவே விடக்கூடாது இவனை அப்படின்ட்டு அந்த கண்ணை தான் அப்படியே லோட் பண்ணுறாரு. எங்கள் ஜங்குக்கு அப்படியே கண்ணை மூடிட்டு நின்றுட்டு இருக்காரு. இப்போ டே தான் செம்மையாக அழுகிறான். டானோ அப்படி பிடிச்சி வச்சுக்கிறா. டானோ விடு, ஜங்குக்கு விடு, ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயில் வார்த்தையே வரல, எல்லாம் ஸ்லிப் ஆகுது. அப்போ
அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். இங்கே டானும் அப்படியே பிடிச்சி வச்சுட்டு டே அமைதியாருட்டே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். எங்க டானுக்கும் ஒரு மாதிரி இருக்கு. இப்போ கரெக்டாக ஜங்குக்கு அப்படியே கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டே இருந்தவன் டொப்புன்னு ஒரு சவுண்ட் கேட்குது. தேவங்க அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆகிட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு ஒரு மாதிரி கொஞ்ச நேரத்தில் அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணுறான். பிகாஸ் அந்த புல்லட் ஜங்குக்கோட ஹெட்குள்ளே இறங்கல. அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, நீ பண்ண தப்புக்கு இப்பெல்லாம் சாப்பிடக்கூடாதுல்ல, இதுக்கு ஒரு இது இருக்குல்ல வரமுறை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திக்கிறாரு. அதாவது நம்ஜுன் தான் எஞ்சி நிற்கிறான். இப்போ அங்கே ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் 2 பேரும் வராங்க. ஜங்குக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே டன் ஃபேஸோட பார்த்துட்டு இருக்கான். யூங்கி ஃபிலிக்ஸும் கூட வராங்க. யூங்கி அப்படியே ஒரு மாதிரி தேவ் எப்படி இருக்க, அது நான் நல்லா இருக்கேன் ஜங்கு அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேவங்க தான் பக்கத்தில் வந்துட்டு அப்பா ஜங்குக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா, அது அவர் அப்படி பண்ணிட்டாதுதான், ஆனால் இன்னும் ஜங்குக்கு எனக்கு பிடிக்கும். எனக்கு தான் தெரியுமே தேவங்க அப்பா, எனக்கு தான் தெரியும், அதுக்கு தான் ஜங்குக்கோட பேரண்ட்ஸை வர வச்சேன். இந்த 2 இயர்ஸில் நீ எதையோ இழந்த மாதிரி உட்காந்துட்டு இருந்த, ஆனால் எனக்கு நல்லா தெரியும் நீ அந்த சிச்சுவேஷனை நினச்சி உட்காரல அப்படின்னு. நீ அதெல்லாம் எப்போவும் மறந்துட்ட. ஆனால் உன் மனசில் இருந்துட்டு ஜங்குக் இது எப்படி கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறியா? அப்பா கொரியாவில் நான் வச்சுருந்த ஸ்பைக்கிட்டே சொல்லி ஜங்குக்கு ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருக்கேன். அந்த ஸ்பை அதை உனக்கு வேற அனுப்பியிருக்கான். நீ அதை தினம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு இருந்திருக்க. அவ்வளோ அப்சஸ்டா அப்படின்னு சொல்லி கேட்க தேவங்க ஒரு மாதிரி தலை குனிஞ்சு நிற்கிறான். இங்கே ஜங்குக்கு என்னடா அது என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சொல்லி பார்த்துட்டே இருக்கான் தேவங்க. இப்போ தேவங்க ஒரு மாதிரி சாரிப்பா உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், ஆனால் நீங்கள் ஜங்குக்கு கொன்னே போட்டிருப்பீங்க. நீ என்கிட்ட அப்பமே சொல்லியிருக்கலாம் தேவங்க, நீ எப்போ சொல்லுவேன்னு எதிர்பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நீ சொல்கிற மாதிரி தெரியல. ஆனால் உன்னை இப்படி பண்ணது இவன் தானே எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு நம்ஜனும் ஜங்குக்கோட அப்பாவும் அடி ஒருத்தர் பார்த்துருக்காங்க. இப்போ என்ன நடந்துச்சுன்னா ஜங்குக்கோட அப்பா ஒருத்தர் கால் பண்ணி உன்னை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ 2 பேரும் மீட் பண்ணியிருக்கிறாங்க. டே நான் அதை எப்படி சொல்ல போகிறேன்னு தெரில, ஆனால் இதை சொல்லி தாண்டாகணும். ஆக்சுவலாக உன் பையனை இதெல்லாம் பண்ணது என் பையன் தான்டா. ஆனால் இப்போது அவன் பண்ணதெல்லாம் நினச்சி ரொம்ப அழுதுட்டுருக்கான். கிட்டத்தட்ட 1 வீக் ஆகிடுச்சு. நான் அவன்கிட்ட பேசுறதில்ல, என் ஒய்ஃபும் பேசுறது இல்லைடா. ஒரு மாதிரி பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. நம்ஜனுக்கு முதல்ல கோவம் வந்திருக்கும். பட் எதனால இன்னும் அவங்க இதை ஓப்பன் அப் பண்ணல அண்ட் ஜங்குக்கு ஏன் எவ்வளோ ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சைட்லேருந்து யோசிச்சுப்பாரு. 2 பேரும் மாற்றி ஒருத்தர் மேலே ஃபீலிங்ஸ் வந்ததெல்லாம் இப்போ தான் நம்ஜனுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ஜன் சொல்லிட்டு அப்படியே நிற்க தேவங்க ஓடி போய் நன்னு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இங்கே ஜங்குக் தான் என்னடா ஸ்க்ரீன் பிளே ஓட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் டானும் சிரிச்சுட்டே என்ன தேவா ஃபைனலி உன் ட்ரீம் பாயை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு நக்கல் அடிச்சிட்டு இருக்கா. இப்போ அப்படியே காட்டுறாங்க அந்த பர்த்டேவோட சேர்த்து அவங்க ஜங்குக்கு அப்படியே ஒரு வாய் ஊட்டி விடுறான். ஸோ அங்கங்கன்னு பேசிட்டு அடுத்த மேரேஜ் பற்றி பேச ஆரம்பிச்சிடறாங்க. இந்த பக்கம் டேகுக்கெல்லாம் செம்ம ஷையாக இருக்குது. அவங்க மாற்றி ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கார்டன் ஏரியாவில் தான் தேவங்க அப்படியே ஓரமாக உட்காந்துட்டு இருக்கான். ஒரு ஊஞ்சல் இருக்குது. இப்போ ஜங்குக்கு அப்படியே பின்னாடி போயிட்டு தேவங்க பொறுமையாக தள்ளி விட்டுட்டு இருக்கான். தேவங் உங்ககிட்ட அவனை கேட்கவா இப்படின்ட்டு அந்த ஊஞ்சலை நல்லா ஸ்டாப் பண்ணிட்டு தேவங்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். டே அப்படியே திரும்பி பார்க்காம சொல்லுங்க ஜங்குக், உங்ககிட்ட இப்போ தான் ஒழுங்காகவே பேசுகிறேன். ஆனால் நீ ஏன் எப்படி இவ்வளோ லவ் பண்ண? உன்னை எப்பவும் ஏசிருக்கேன், உன் ஃப்ரெண்டை பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் எதுக்கு தேவங்க என்னை இவ்வளோ லவ் பண்ண? தெரில ஜங்குக், உன்னை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் உன்னை அவ்வளோ ரசிக்க அது காதலாக மாறும்னு நான் நினைக்கல. அதான் இப்படி கொண்டு வந்து நிறுத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கேஷுவலாக பதில் சொல்கிறான். அப்போ ஜங்குக்கு அப்படியே ஃப்ரெண்டில் வந்துட்டு அப்படியே கீழே உட்காந்து தேவோட தைஸில் தான் அப்படியே கை வச்சுட்டு என்ன நீ இன்னும் மன்னிக்கல தானே? சொல்லு தேவன், இதுக்கெல்லாம் நீ நான் மன்னிக்கவே மாட்டேல்ல. டானும் சொன்னான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியும் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்பேன். உன்னை பற்றி கேர் பண்ணவே இல்லை. நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்பேன் உன்னை. எதுக்கு தேவன் என்னை பார்த்து இப்போ சிரிக்கிற, என் தலையை கோதி விடுற, எதுவுமே நடக்காத மாதிரி பேசுகிற? ஜங்குக் எப்பவும் சொல்கிறது தான், எப்பவும் சொல்கிறேன். எனக்கு ஏன்னு தெரியல உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எது பண்ணாலும் அதை தப்பாகவே எடுத்துக்க தோணலை. எனக்கு நீனா ஒரு மாதிரி உன்னை ஏசுறதுக்கோ உன்னை யாரோ ஏசினாலும் உன்னை யாரோ கஷ்டப்படுத்தினாலும் எனக்கு அவ்வளோ வலிக்குது. ஏன் தேவங்க இப்படி இருக்கு? இப்படியெல்லாம் இருக்காதுடா. என்ன வேணா 2-3 அடி அடிச்சுக்கோ, என்ன அடிச்சுக்கோ தேவம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறான்.
இங்கே டே அப்படியே அவன் கையை தூக்கி ஜங்குக்கோட சீக்ஸில் வச்சு அவன் ஃபோர்ஹெட்டில் லைட்டாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, எப்படி ஜங்குக்கு நினச்ச நான் உன்னை ஹர்ட் பண்ணுவேன், உன்னை கண்டுக்க மாட்டேன், உன்னை மதிக்காமல் இருப்பேன் அப்படின்னு? கிடையவே கிடையாது. நீ தான் என் உலகம்னு வாழ்ந்தவன் ஜங்குக். என்னை கஷ்டப்படுத்தினவங்க, என்னை பிடிக்காதவங்க இல்லையே நான் நேசிக்கும் போது நான் ரொம்ப விரும்பி ரசித்து பார்த்த உன்னை எப்படி ஜங்குக், எப்படி நான் உன்னை வெறுப்பேன் சொல்லு? அவ்வளோ முக்கியம் ஜங்குக் நீ எனக்கு அப்படின்னு சொல்ல. ஜங்குக் அடுத்த வார்த்தை எதுவுமே பேசுறதுக்கு இல்லை. கண்ணில் டியோஸோட அவங்க அப்படியே டைட்டாக பண்ணிக்கிறான். நீ மட்டும் தண்ணி என் வாழ்க்கையில் என்னை விட்டு மட்டும் போயிடாத, நீ இல்லாத வாழ்க்கை தேவையில்லை, பின்னாடி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே தேவும் அப்படியே சிரிச்சுட்டு ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறான். இப்போ அப்படியே டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. 2 பேரோட லைஃப்பும் ரொம்ப ஜாலியாக இருக்குது. அழகா ஹிந்து ஸ்டைலில் மேரேஜும் நடந்து முடியுது. இப்போ நீ நைட்டு தேவ் உன்னை ஹக் பண்ணிட்டு நீ என்னை படுத்து தூங்கிக்கவா? உன்னை ஹக் பண்ணிட்டு படுத்து தூங்குவான்னு கேட்டேன். பண்ணிக்க ஜங்குக் அப்படின்னு சொல்லணும். ஜங்குக் அப்படியே தேவங்க ஹக் பண்ணிட்டு குழந்த மாதிரி படுத்து தூங்குறான். தேவங்க அவன் ஹேர் அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்டு தூங்கு அப்படின்னு சொல்லி தட்டி கொடுக்குறான். ரொம்ப வருஷம் கழிச்சு ஜங்குக் இன்னைக்கு தான் நிம்மதியாக தூங்குறான். ஸோ தேவங்கால அதை ஃபீல் பண்ண முடியுது. தேவங்க ரொம்ப நிம்மதியாக இன்னைக்கு தான் தூங்குறான். இப்போ கொஞ்ச நாள் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஜங்குக் ரொம்ப லவ் பண்ணுவான் டேயை. அங்கே இருக்கவங்க எல்லாரும் வாயை பொழந்து பார்க்குற அளவுக்கு டேக்கு அவ்வளோ லவ் கொடுப்பான். டேஸ்லாம் இப்படியே தான் போயிட்டுருக்கு. இப்போது டேயும் ஜங்குக்கும் தான் ஹனிமூனுக்கு வந்திருக்காங்க. ஜங்குக் எப்போ பார்த்தாலும் டேயை விட்டுட்டு ஓடுறது, டேயை ஃபேஸை கூட பார்க்காம தான் இருப்பான். டேக்கு புரியுது ஜங்குக் எதை நினச்சி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் அப்படின்ட்டு. இப்போது அன்றைக்கி நைட்டு தான் ஆகுது. டே ஒரு மாதிரி வாட்ரோப்பில் தான் வெளியே வந்திருப்பான். அது ஒரு மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. அப்படியே டேயோட லெக்ஸ் எல்லாம் நல்லாவே தெரியுது. ஸோ ஜங்குக் அதை பார்த்தோன்னே, டே நான் போய் கொஞ்சம் ஃபுட் வாங்கிட்டு வரேன். ஜங்குக் நான் அங்கே உட்காருன்னு சொன்னேன். இல்லை டே போய் ஜங்குக் உட்காரு அப்படின்னு சொல்ல. ஜங்குக்கும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். ஒரு மாதிரி பார்க்கவே இல்லை டே, அப்படியே குனிஞ்சத்தில் நிமிராமல் இருக்கான். இப்போ டே தான் அப்படியே ஜங்குக் பக்கத்தில் வந்துட்டு அவன் வாட்டர் அப்படியே ரிமூவ் பண்ணுறான். இப்போ லைட்டாக அதில் கேப் விழுந்து தேவோட பாடியெல்லாம் ரிவீல் ஆகுது. இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி, டே என்ன டே பண்ணுற, விடு, நான் போய் ஃபுட் அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஜங்குக் ஃபுட் தேவையில்லை, நான் வேணாமா உனக்கு அப்படின்னு பார்க்க வைக்க. ஜங்குக் அப்படியே அவன் கண் அப்படியே லைட்டாக மேலே போயிருக்கும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே டேயோட ஐஸை பார்த்துட்டு, தேவங் இதெல்லாம் வேணா தேவங், எனக்கு நீ உனக்கு நான் அது போதும் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பிடிச்சி அப்படியே உட்கார வச்சு தேவங்க அவன் மடியில் ஏறி உட்காந்துக்கிறான். இங்கே பாரு, நீயும் நானும் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அன்னைக்கு நடந்ததே நீ யோசிச்சுட்டு இருக்காது. நான் எப்போமோ அதை மறந்துட்டேன். உன்னை வெறுக்கலை, உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன். இப்போ நீ பண்ணனா அதான் மாறிடாது. அன்னைக்கு நடந்ததும் இப்போ நீ என்ன டச் பண்ணுறதும் ஒன்றும் கிடையாது, புரியுதா? இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு டே பொறுமையாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ஜங்குக்கும் ஒரு மாதிரி கண்ணில் டியர்ஸோட தேவங்க அப்படியே கிஸ் பண்ணுறான். அவனுக்கும் இதெல்லாம் ஆசைலாம் இருந்திருக்கும். பட் டே என்ன நினச்சிப்பான் அப்படின்னு நினச்சிட்டு தான் அமைதியாக இருந்திருப்பான். இப்போ ஆஃப்டர் ஒரு 6 months அவங்க 2 பேருக்கு இடையில ரொம்ப அழகான லவ்லியான டைம் போகுது. ஸோ இப்போ ஃபைனலாக டேயும் சரி ஜங்குக்கும் சரி அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளில் என்ன நடந்திருக்கும், டே ப்ரெக்னென்ட் ஆயிருப்பான் அண்ட் ஒரு அழகான ட்வின் பேபி தான் பெற்றெடுக்கிறான். ஸோ ஜங்குக்கு செம்ம ஹாப்பி. இப்போ எல்லாரும் டேயை சுற்றி தான் நின்று பேசிகிட்டு இருக்காங்க, பேபிஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக் டேயோட ஹேண்ட்ஸை அப்படியே பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருக்கான். எதுக்கு ஜங்குக்கு அழுதுகிட்டே இருக்க, இப்போ எதுக்கு அழுகிற? சாரி டே, இதுக்கு மேலே நம்மளுக்கு குழந்தையே வேணாமே, நீ குழந்தைய பெற்றுக்க வேணாம், நான் தொடக்கூட மாட்டேன், எவ்வளோ வலிக்குது, எப்படி கத்துற நீ, எவ்வளோ பிளட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கான். சுற்றி இருக்க எல்லாரும் செம்மையாக சிரிக்கிறாங்க. தேவங்க அப்படியே கண்ணு மூடிட்டு, ஐயோ ஜங்கு ஏன்டா அப்படி பண்ணுற, அழாத அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக சிரிச்சிட்டு இருக்கான். சரிடா, நான் இதோட இந்த மூவியை நான் முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக இது நான் நினச்ச மாதிரி மூவியாகவே முடிச்சிட்டேன். எனக்கு வந்து ஹாஃப் ஆஃப் த பார்ட்டுக்கு மேலே இது இப்படியும் முடிச்சிட்டா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அதனால நான் இப்படி ஒரு ஃபுல் ஹாப்பி எண்டிங்கோட முடிச்சிருக்கேன். இந்த மாதிரி நான் ஒரு ஸ்டோரியை கொண்டு வந்து இப்படி முடிச்சதில்லை. ஒன்றில் உங்ககிட்ட டிசிஷன் கொடுத்துருவேன், இல்லைனா வந்துட்டு அப்படியே பிரேக் பண்ணிட்டு போயிடுவேன். பட் இன்றைக்கி அதை ஒரு ஃபுல்லான ஒரு ஹோல் ஸ்பியர் ஸ்டோரியாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் உங்கள் கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம்டா. இந்த ஸ்டோரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பார்ட்ஸாக போட வேண்டியது, பட் நான் சிங்கிள் பார்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் டெஃபினெட்லி சொல்லியே தீரணும் இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. அண்ட் இதை நான் எப்போ அப்லோட் பண்ணுறேன்னா எனக்கு தெரியல, பட் டே குக் டேக்கு அப்புறம் இதை கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணணும். பிகாஸ் நான் டே குக் டேக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தான் எதுவும் பண்ணல. ஆக்சுவலாக அன்றைக்கி இந்த வீடியோ தான் போடுறதா இருந்துச்சு, பட் வேணாம் ரொம்ப சேடாக்க வேணாம் தான் நான் அதை மாற்றி போட்டேன். ஸோ
இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணி பேசணும்னு விருப்பம் இருக்கவங்க ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக என்கிட்ட பேசலாம். அண்ட் இந்த வீடியோக்கு அப்புறம் நான் கொஞ்சம் சைக்காய்டல் ஹஸ்பண்ட் வந்து அந்த வீடியோ நான் கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாரும் யோசிக்கலாம் என்னடா அதை காணும் அந்த எஃப்எஃப் அப்படின்ட்டு. அது கொஞ்ச நாளைக்கு அப்படியே டம்ப் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அது எனக்கு என்னவோ அது ரொம்ப வியூஸ் கிடைச்ச மாதிரி தெரியல. நல்ல ஸ்டோரி தான், எனக்கு புரியுது. அது ஒரு மாதிரி ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். பட் கொஞ்சம் அது ஓரமாக இருக்கட்டுமே. நான் வேற கொஞ்சம் ஒன் ஷாட் நம்ம பார்த்துட்டு தென் வி கேன் கண்டினியூ. ஓகே, அண்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேடா, சரங்க மேஸ், பாய்.